எங்கள் கூட இருந்து இந்த நாள் முழுவதும் சில நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் வைக்கப்படுவதாக. ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கும்படியாக ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, வல்லமையின் தேவனே உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். சேனைகள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை வரவேற்கிறோம். சிறுவேளை பரிசுத்தரே வரவேற்கிறோம். அப்பா கூட இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமம் மகிமைப்படுவதாக. உம் சித்தம் பூமியில் செய்யப்படுவது தகப்பனே உம்மிடத்தில் வருகிறோம். இரக்கமுள்ள எங்கள் கர்த்தாவே, ஆவியான தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் மகிமையின் ராஜாவே உம்மை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீர் கூட இருந்து நடத்துவீராக. நடக்க போற ஆராதனையில் உங்கள் பிரசன்னம் வெளிப்படுவதாக. ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கும்படியாக ஆவியானவர் தாமே உங்களை பலப்படுத்தி நடத்துங்கப்பா. வருகிற மக்களை உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்க பிரசன்னம் ஒருவரை நிரம்பி நடந்துக்க மக்கள் நிரம்பியாய் போகாதபடிக்கு தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு செல்ல, விடுதலை பெற்றுக்கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. புதுவாழ்வை தந்தரும்படியாக சொல்லிக்கிறேன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்று சொல்லி தேவனை தேவனை துதித்திடுவோம். அவையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். அவையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி
தேவா நான் எதினால விசேஷித்தவன் ராஜா, நான் அதை இன்னும் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால் தேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். அதுபோது வாழ்கிறேன். ஆமென். முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. ஓங்கிய உன் பயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீர். நீட்டப்பட்ட உன் கரத்தாலே அகிலத்தையும் மாற்றி செய்கின்றீர். கடினமான நம் கர்த்தருக்கு ஒன்றுமே கிடையாது. இயற்கைகள் எல்லாம் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்தை தாண்டி வாழி மகிழ்வதும் கடினமானது உமக்கு எதுவும் அல்ல.
அகிலத்தையும் ஆட்சி செய்கிறீர். எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாது அதிசயங்கள் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்ய முடியாது அதிசயங்கள் ஒன்றுமில்லை. ஆயிரம் தலைமுறைக்கோ அன்பு காட்டும் ஆல்மையினா. ஆயிரம் தலைமுறைக்கோ அன்பு காட்டும் ஆல்மையினா. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கிறீர். மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கிறீர். அவரவன் செயல்களுக்கேற்ற தகுந்த பரிசு தருகிறீர். அவரவன் செயல்களுக்கேற்ற தகுந்த பரிசு தருகிறீர். எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. யோசனையில் பெரியவர் நீர், செயல்களிலே வல்லவர் நீர். யோசனையில் பெரியவர் நீர், செயல்களிலே வல்லவர் நீர். சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே. சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உம்மாலே எல்லாம் கூடும். ஆண்டவரே, கரத்தில் எங்களுக்கு வழுகிறோம். தகப்பன், நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஏராளமான நன்மைகளை நினைத்து தாராள மனதோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் கூடும். கர்த்தாவே, நாமத்தை கூடி நாங்கள் ஆராதிக்கிறோம். உமது நாமம் மகிமைப்படுவதாக, நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் கிருபை எனக்கு போதும் ஐயா. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் கிருபை எனக்கு போதும் ஐயா என்று சொல்லி அவரை பாடி வைக்கப்படுவோம். Praise the Lord. எனக்கு இல்லாமல்
விட்டு விலகுவதில்லை. உம்மை நம்பியோரை கைவிடுவதில்லை. அவர் உம்மை விட்டு விலகுவதில்லை. என்னை எனக்கு இல்லாமல் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. என்னை எனக்கு இல்லாமல் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. உயர்வே ஆனாலும் தாழ்வே ஆனாலும் அன்பை எண்ணி பிடிப்பதில்லையே. உயர்வே ஆனாலும் தாழ்வே ஆனாலும் அன்பை எண்ணி பிடிப்பதில்லையே. மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் நீரின்றி எவரும் இல்லையே. உம் துணையின்றி வாழ்வு இல்லையே. நீரின்றி எவரும் இல்லையே. உம் துணையின்றி வாழ்வு இல்லையே. என்னை எனக்கு இல்லாமல் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. என்னை எனக்கு இல்லாமல் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. அந்த கதியானாலும் இல்லாமல் போனாலும் கிருபை எனக்கு போதுமையா. என் இயேசுநாதா மகிமை எனக்கு போதுமையா. என் இயேசுநாதா மகிமை எனக்கு போதுமையா. உங்களுக்கு எது இருந்தாலும் நான் போறான். चाहे हमें जो हो या ना, கிருபை மாத்திரம் போதும்பா. आपका कृपा सिर्फ काफी है. கிருபையிலே நாங்க வளர வேண்டும். आपकी कृपा में हमें बढ़ना है. கிருபைக்காக ஸ்தோத்திரம். आपकी कृपा के लिए स्तुति हो. கனியுள்ள மதிமதுரம் இயேசுவின் நாமம் மனிதரின் பேரின்பம். அது நலத தைலத்திலும் விலை உயர்ந்த உடைந்திட்ட நறுமணம் உற்றுண்ட பரிமளம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கனியிலும் அதிமதுரம் இயேசுவின் நாமம் மனிதரின் பேரின்பம். கனியிலும் அதிமதுரம் இயேசுவின் நாமம் மனிதரின் பேரின்பம். அது நரக தைலத்திலும் விலை உயர்ந்த அது நரக தைலத்திலும் விலை உயர்ந்த உடைந்திட்ட நறுமணம் ஒன்றுண்ட பரிமளம். உடைந்திட்ட நறுமணம் ஒன்றுண்ட பரிமளம். கனியிலும் அதிமதுரம் இயேசுவின் நாமம் மனிதரின் பேரின்பம். கனியிலும் அதிமதுரம் இயேசுவின் நாமம் மனிதரின் பேரின்பம். மனமேசும் கமல் கொண்ட வாசனை தைலம் ஆசையுடன் புரட்ட பாதமே. மனமேசும் கமல் கொண்ட வாசனை தைலம் ஆசையுடன் புரட்ட பாதமே. நாசியில் வாசமுள்ள மனுஷர்கள் யாவரும் நாசியில் வாசமுள்ள மனுஷர்கள் யாவரும் இயேசுவின்
மறித்தவன் போல அங்கமோ இந்திர நீளம் கத்தின விளக்க பிரகாசம் அங்கமோ இந்திர நீளம் கத்தின விளக்க பிரகாசம் ஆனல் பொன்னாத எல்லை தல்குகள் ஓமம் ஜீவனோடின் மேல் போல ஆளின் கழுவின நலது கட்டல் மதுரமானவர் இனிமையானவர் இவரே எந்த பிரியமானவர் மதுரமானவர் இனிமையானவர் இவரே எந்த பிரியமானவர் அணியேனோ மதிமதுரம் இயேசுவே நாமம் மனிதருக்கு இன்பம். அணியேனோ மதிமதுரம் இயேசுவே நாமம் மனிதருக்கு இன்பம். அது நரகத்தை இழந்திடும் வினை உயர்ந்த அது நரகத்தை இழந்திடும் விலை உயர்ந்த. உடைந்திட்ட நறுமணம் போன்றொண்ட பரிமளம் உடைந்திட்ட நறுமணம் போன்றொண்ட பரிமளம். அணியிலும் மதிமதுரம் இயேசுவே நாமம் மனிதருக்கு இன்பம். அணியிலும் மதிமதுரம் இயேசுவே நாமம் மனிதருக்கு இன்பம். கனியிலும் அதிமந்திரமான பேரின்ப நதியான தாகம் தீர்க்கிற தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அருவிளங்களை தெரிந்து கொண்டீரே बाकी को भी हमें जाने वाले कर எங்கள் உருவமதில் அன்பு வைத்தீரே और हमारे रूप पर प्रेम करने वाले தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவரே माँ की कोख में उत्पन्न होने के पहले हमारे नाम लेके पुकारने वाले ஆமென் आमेन பிரைஸ் தி லார்ட் அருவிளங்களை தெரிந்து கொண்டீரே என் உருவமதில் அன்பு வைத்தீரே தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தீரே தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தீரே தெய்வமே இயேசுவே நீங்கதான் எனக்கு ஆறுதல் தெய்வமே இயேசுவே ஆமென் நீங்கதான் எனக்கு ஆறுதல் அருவிளக்கை தெரிந்து கொண்டீரே என் உருவமதில் அன்பு வைத்தீரே தாய் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தீரே தாய் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தீரே ஆவியோனின் தீய ஆவி வேண்டாம் வேண்டாம் பரிசுத்த ஆவி எனக்கு தாருமே தாருமே ஆவியோனின் தீய ஆவி வேண்டாம் வேண்டாம் பரிசுத்த ஆவி எனக்கு தாருமே அடிமைத்தன ஆவி எனக்குள் வேண்டாம்
महिमा हो तेरी, करते हैं तेरी हम स्तुति हृदय की गहराइयों से। यीशु तू ही है हमारा प्रभु। निरंतर देव ने आराधित खड़े होकर प्रभु की हम आराधना करें। महिमा हो तेरी, महिमा हो तेरी, महिमा हो तेरी, हालेलुया महिमा हो तेरी,
மகிமா போகிறே. ஹalleluya. ஆத்யா ஆசமா சத்தாமு மேரே குதா. ஆத்யா ஆசமா சத்தாமு மேரே குதா. आराधना तेरी मैं दिल से करूँगा, आराधना तेरी मैं मन से करूँगा, आराधना तेरी समझ से करूँगा, सदा सर्वदा सदा सर्वदा सदा सर्वदा सदा सर्वदा आराधना तेरी मैं दिल से करूँगा, आराधना तेरी मैं मन से करूँगा, आराधना तेरी समझ से करूँगा, सदा सर्वदा सदा सर्वदा सदा सर्वदा सदा सर्वदा தூய ஆவியானவர் இப்பொழுது நீர் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. शुद्ध पवित्र आत्मा इस समय में उतर के सबको भर दो। அன்பு பரலோக தகப்பனே, உம்முடைய வல்லமை இந்த இடத்துல இறங்குவதாக. यहाँ स्वर्गीय पिता का सामर्थ इस जगह पर अब உம்முடைய उठे। பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடர்புபடியாய் ஜெபிக்கிறேன். आपकी हर एक बच्चों को छूने की प्रार्थना करते பலவீனமான हैं। சரீரங்கள் இப்பொழுது தொடப்படுவதாக. बलहीनता की
के शरीर अब छुए जाए। சத்துருவின் கட்டுகள் இப்பொழுது உடையும்படியாய் எழுதுகிறேன். शैतान का बल अब तोड़ने के लिए विनती करता சரீரத்தில் हूँ। இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. शरीर का बल यीशु के नाम से निकल जाए। நடுவுகளால் குணமானீர்கள் வசனம் சொல்லுகிறதப்பா. गाय के कारण चंगा होते करके वचन நடுவுல கடத்தபடி பிள்ளைகள் மேல் நீண்டுவீராக என்று उस गाय சொல்லுகிறேன். का हाथ बढ़ा दीजिए बच्चों எல்லா पर। நரம்புகளும் பலனடையட்டும். सारी नस बल पाए, எலும்புகள் பலனடையட்டும். सारी हड्डियां बल पाए, சதைகள் பலனடையட்டும். सारी चमड़ियां बल पाए। ரத்தத்துல இயேசு வல்லமை प्रभु இறங்குவதாக. पर प्रभु का सामर्थ ஆண்டவரே उतरे। உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் சுஸ்தமாக்குவீராக என்று शरीर ஜெபிக்கிறேன். शरीर के हर एक अंग को स्वस्थ करने के लिए प्रार्थना करता இயேசுவின் हूँ। நாமத்துல கேட்கும்போது கிடைக்கும் என்று சொல்லிருக்கீங்கப்பா. यीशु के नाम से मांगने पर मिलेगा आपने இயேசு कहा। என்ற நாமத்துல கேட்கிறேன். यीशु के नाम से मांगता என் हूँ। பிள்ளைகளுக்கு சுகம் தந்தருள்வீராக. आपके संतान को एक चंगाई இயேசுவின் दीजिए। நாமத்துல விடுதலை यीशु தந்தருள்வீராக. के नाम से एक छुटकारा दीजिए। இயேசுவின் நாமத்துல சுகம் தந்தருள்வீராக. यीशु के नाम से बल दीजिए। ஒரு பிள்ளைகள் சுகம் அடைவதாக हर இயேசுவின் एक நாமத்தில். लोग चंगा हो ஒரு जाए, பிள்ளைகள் சுகம் அடைவதாக हर இயேசுவின் एक நாமத்தில். बच्चे चंगा हो जाए விடுதலை प्रभु, அடைவதாக இயேசுவின் நாமத்தில். छुटकारा हो जाए पिता, கட்டுகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் बंधन நாமத்தில். टूट जाए पिता, எதி வியாதிகள் விலகி போவதாக இயேசுவின் सारे நாமத்தில். बड़े देश के नाम से निकल எல்லா जाए, கவலை துக்க வேதனை எல்லாம் மறைந்து போவதாக இயேசுவின் सारे நாமத்தில். दुख सब निकल मिट जाए इसके नाम से। நிரப்பும் ஆண்டவரே. भर दो पिता, அப்பா, ஒரு விடுதலை கொடுத்தருள்வீராக. आप एक छुटकारा உள்ளத்துல दीजिए, சமாதானம் சந்தோஷம் நிறையட்டும்படியாக वही मेरे சொல்லுகிறேன். समाधान और आनंद से भर दो, ஒவ்வொருவரையும் நிறைப்பேர்களும் हर एक को भर कर चलाओ। இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. यीशु के नाम से विनती करता हूँ पिता, ஆமென். आमेन। Praise. உட்கார். सब चल बैठ जाए। Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. हालेलुया। கடந்த நாட்களிலே நாம புது வாழ்வு யாருக்கெல்லாம் கிடைக்க பெற்றது என்று நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். बीते हुए दिन में हमने देखा कि नया जीवन किस किस को मिला है, புது வாழ்வை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். और परमेश्वर यीशु जो है नया जीवन हर एक को देते आ रहे हैं, அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை और செய்திருக்கிறார். हर एक के जीवन में परमेश्वर अद्भुत कार्य करते आए हैं। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। தீவிரவாத காரனுக்கு விடுதலை கொடுத்தார். हमने देखा जिस प्रकार उस लकवे वाले इंसान को परमेश्वर ने छुटकारा दिया, குருடனுடைய கண்களை தொட்டு जो சுகமாக்கினார். जन्म से अंधा था परमेश्वर ने इसे छूकर क्षमा किया, பர்திமேயும் குருடனை சுத்தமாக கண் பார்வை கொடுத்தார். और जो अंधे भर्तिमई था उसकी आंखों को रोशनी दी। சகையுக்கு புது வாழ்வு கிடைக்கப்பட்டது. जक्कई को एक नया जिंदगी मिला, 38 வருடமாக வியாதி உள்ளவனுக்கு புது வாழ்வு கிடைத்தது. 38 साल से जो बीमार थी उसे एक छुटकारा मिला था। குஷ்ட ரோகம் உள்ள 10 பேருக்கு புது வாழ்வு கிடைத்தது. 10 कोढ़ियों को एक नया जीवन मिला था। ஹalleluya. हालेलुया। சமாரியா நாட்டாளுக்கு புது வாழ்வு கிடைத்தது. और समारी की उस स्त्री को एक नया जीवन मिला था, கானானேஸ்வரின் மகளுக்கு புது வாழ்வு और கிடைத்தது. कनान स्त्री की वो जो बेटी है उसे छुटकारा मिला था। இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் और आज हम देखने वाले हैं லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். लूका की 13वां अध्याय में 11वां वचन हम पढ़ेंगे। लूक चैप्टर 13 वर्स 7। படிக்கலாம் हिंदी और देखो, एक स्त्री थी जिसे 18 वर्ष से एक दुर्बल करने वाली दुष्ट आत्मा लगी थी, और वो कुबड़ी हो गई थी और किसी रीति से सीधी नहीं हो सकती थी। यीशु ने उसे देखकर बुलाया और कहा, 18 வருடம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ. और 18 साल से दुर्बल करने वाली एक आत्मा है। ஒரு அசுத்த ஆவினாலே பிடிக்கப்பட்ட ஒரு மகள் 18 வருடமாக கஷ்டப்படுகிறார். एक 18 साल से पीड़ित हुई उस व्यक्ति बहन जो है वो पीड़ित थी, அவள் கூனியாக இருந்தால் என்று வேதம் சொல்கிறது. और वो एक कुबड़ी है करके वचन कहता है। கூனுக்கு காரணம் என்ன? கூனுக்கான காரணம் என்ன என்று और பார்த்தால் उसे इसी कुबड़ी रहने का कारण क्या है करके जब हम जांचते हैं பலவீனப்படுத்தும் ஆவி அவளை வளைத்து வைத்திருந்தது. तो उसे दुर्बल करने वाली दुष्ट आत्मा उसे कुबड़ी बनाकर रखी थी, வியாதி வருவதற்கு பிசாசு ஒரு காரணமாக இருக்கிறார். और बीमारी आने के लिए कभी-कभार शैतान भी कारण बन जाता வியாதியை है। கொண்டு வந்து நம்மளை கட்டி வைத்து விடுகிறார். बीमारी ले आकर वो हमें बांध कर रख देता है। டாக்டர்கிட்ட போகலாம், எல்லாம் எக்ஸ்ரே எடுப்பான், சோனோகிராஃபி அது எடுப்பான், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பான், சிடி ஸ்கேன் எடுப்பான், எல்லாம் நார்மலா தெரிஞ்ச மாதிரி இருக்கு. और वैद्य के पास या डॉक्टर के पास हम जाते तो सारा स्कैन लेके आके और बताते हैं तो सब नॉर्मल दिखाई देता है, ஆனாலும் வியாதி போகாது. लेकिन फिर भी
भी बीमारी जो है वो नहीं அந்த जाती, வியாதி இருந்து கொண்டே இருக்கும். वो रहता ही रहता है। காரணம் என்னன்னு பார்த்தால், और कारण क्या है करके जब हम जांचते हैं பலவீனப்படுத்தும் ஆவி அவளை பிடித்து பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறது. तो बलवीन करने वाली एक आत्मा जो है उसे पकड़ कर उसे दुर्बल बना रखा है। இந்த மகள் 18 வருடமாக இந்த மகள் பலவீனப்பட்டு இருந்தார். और ये बहन जो है वो 18 साल से उस बलवीनता में थी கொஞ்சம் கூட நிமிர முடியவில்லை. और वो थोड़ा भी उठ नहीं पा रही थी, ஆனாலும் 18 வருடமாக ஆலயத்துக்கு வருகிறார். लेकिन फिर भी वो 18 साल से परमेश्वर के आलय में आती थी। யாருமே அவளுக்கு ஒரு சுகம் கொடுக்க முடியாத நிலைமை அங்கே இருக்கிறது. और कोई भी उसे चंगा न दे पाने वाला एक स्थिति है। அவள் 18 வருடமாக தேவாலயத்தில் தேவன் நோக்கி அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். और वो 18 साल से परमेश्वर के भवन में आकर प्रार्थना की होगी। 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 12 वचन इस प्रकार कहता, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, यीशु ने उसे देखकर बुलाया ஸ்திரியே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி और कहा, हे नारी तो अपनी दुर्बलता से छूट गई। அவள் மேல் தமது கைகளை வைத்தார். तब उसने उस पर अपना हाथ रखा உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். और वो तुरंत सीधी हो गई और परमेश्वर की बड़ाई करने ஒரு लगी। புது வாழ்வு அவளுக்கு கிடைத்து एक விட்டது. नया जीवन उसे मिल चुका था। இயேசு அற்புதங்களின் தேவன். यीशु जो अद्भुत काम करने वाला प्रभु है வேதம் அவரை குறித்து சொல்ல அதிசயமானவர். और वचन उसके बारे में कहता है कि वो चमत्कारी है, அவர் அற்புதர். वो अद्भुत कार्य करता है। ஆமென். आमेन। அந்த கூனியை பார்த்து தம்மிடத்தில் அழைத்து उस कुबड़ी स्त्री को देखकर अपनी ओर बुलाकर அவள் மேல் தமது கைகளை வைத்தார். उसके ऊपर अपने हाथ रखते हैं। கைகளை வைத்தார் என்று சொன்னால் और हाथ रखने का अर्थ है தம்மிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டு அவளை சுகமாக்கும்படியாக அந்த கைகளை அவள் மேல் வைக்கிறார். परमेश्वर से सामर्थ निकलकर उस बेटी को चंगा देने के लिए वो हाथ रखते हैं। தேவன் இயேசு கிறிஸ்து தமது கையை அவள் மேல் வைத்த உடன்தானே और जब परमेश्वर यीशु मसीह अपने हाथ उस बेटी पर रखते हैं அவள் நிமிர்ந்தாள் என்று சொல்லப்படுகிறது. तभी वो सीधी हो जाती है करके वचन कहता। ஆமென். आमेन। அதாவது ஆவியானவர் यानी ये पवित्र आत्मा அவருக்குள்ள இருந்த அந்த ஆவியின் வல்லமை उनके अंदर रहने वाला वो आत्मा का सामर्थ அவளை தொட்டது. उसे छूने लगा। அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்கிறோம். प्रेरितों के 10वां अध्याय में 38वां वचन, एक्ट्स चैप्टर 10 वर्स 38। நசரேயனாகிய இயேசுவை படிப்போம். இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் ஆ, வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். कि परमेश्वर ने किस रीति से यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ से अभिषेक किया। நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தொடர்ந்து தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே இரண்டாவது தேவன் அவருடனே கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் ஆமென். குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். वो भलाई करता और सब को जो शैतान में सताए हुए थे अच्छा करता फिरा, क्योंकि परमेश्वर उसके साथ था। நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பி இருந்தார். और नासरीन यीशु मसीह को परमेश्वर जो है पवित्र आत्मा और सामर्थ से भरे हुए அவர் थे। வல்லமையினால் நிறைந்து இருந்தபடியினால் தான் और उतना सामर्थ से भरने के कारण ही நமது கரத்தை அந்த கூடியின் மேல் வைத்தார். अपने हाथों को उस कुबड़ी पर रखते हैं। வைக்கும் பொழுது அவரிடத்தில் அந்த வல்லமை அவரை தொட்டது. और जब वह इसे रखते हैं तो उनसे सामर्थ निकल அந்த आती है। சாத்தான் கட்டி வைத்திருந்த கட்டுகள் உடைக்கப்பட்டுச்சு. तो शैतान जब ये बंधन पीड़ित करके रखा हुआ रहता है, उस सभी बंधन से उसे छुटकारा அந்த मिला। கட்டுகள் உடைந்து தெறிப்புண்டு उस போய்விட்டது. बंधन जो टूटकर वो फैल चुका था। ஒரு நிமிஷத்தில் நடந்த சம்பவம். एक क्षण में घटने वाली घटना है ये। உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். तुरंत ही वो लड़की सीधी होकर परमेश्वर की महिमा करने लगी। இயேசுவால முடியும். यीशु से संभव है। இயேசுவால கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. यीशु से असंभव कार्य कुछ भी नहीं है। இயேசுவை உலகத்துக்கு அனுப்பின நோக்கம் அந்த இடத்தில் நிறைவேறுகிறது. यीशु को संसार में भेजने का अच्छा जो है वो उस जगह पर पूरा होता தேவன் है। அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம்
அபிஷேகம் பண்ணியிருந்தார். परमेश्वर ने पवित्र आत्मा और सामर्थ से अभिषेक किए हुए रखते அந்த हैं அபிஷேகம் சகல முகங்களை முறிக்கும் என்று வேதம் और वो சொல்கிறது. अभिषेक सर्व जुए में छुटकारा देता है कि वचन कहता है அபிஷேகம் சகல முகத்தை முறித்து போடும் என்று और சொல்லப்படுகிறது. अभिषेक जो है सर्व जुए में छुटकारा देता है இயேசு மேல் இருந்த அந்த அபிஷேகம் அந்த மகளை கட்டி வைத்த பூனை முறித்து போட்டு விட்டது. और यीशु पर रहने वाला अभिषेक जो बेटी जो कुबड़ी थी परमेश्वर का सामर्थ उतरकर उसे छुटकारा அந்த देता है பலவீனப்படுத்துற ஆவி உடனே வெளியேறி விட்டது. उस बलवीन दुर्बलता करने वाली आत्मा जो है बाहर निकल जाती அவர் है உடனே நிமிர்ந்தார். तुरंत वो सीधा होने लग जाती தேவனை है மகிமைப்படுத்தி. परमेश्वर की महिमा करती है हालेलुया. हालेलुया எவ்வளவு அருமையான ஒரு சம்பவம் कितना நடந்திருக்கிறது. ही प्यारा एक घटना घटी है 18 வருடமாக அவளை சத்துருவானவன் பலவீனப்படுத்தி இருந்தார். 18 साल से वो दुर्बलता में थी இயேசு ஒரு நிமிஷத்துல சொன்ன வார்த்தையில அவள் சுகமாக்கப்பட்டார். यीशु भी केवल एक क्षण में कहने वाले शब्दों में वो छुटकारा पाई இப்படி थी अनेक பிள்ளைகளை பிசாசானும் கட்டி வைத்திருப்பார். ऐसे बहुत सारे बच्चियों को जो है शैतान इसे पीड़ित करके रखा रहता சில है பேருக்கு கர்ப்பத்திலே சில பலவீனங்களை ஏற்படுத்தி வைத்திருப்பார். कुछ लोगों को कोख में कुछ ना कुछ गड़बड़ी बनाकर रख देता है சில பேருக்கு பலவிதமான உடல் சரியில்லை சொல்ல முடியாத சில பலவீனங்களை ஏற்படுத்தி வைத்துவிட்டு அது மூலமாய் துன்பப்படுத்திக் கொண்டே இருப்பான். और कई सारे लोगों शरीर के कुछ अंगों में बलवीनता कर देते हैं जो वो कह भी नहीं पाते हैं இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. लेकिन यीशु के नाम पे सामर्थ है அந்த இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது और जब यीशु का नाम को हम कहते रहते हैं இயேசுவின் நாமம் அந்த கட்டுகளை உடைக்கும் பலவீனங்களை நீக்கும் சுத்தமாக்கும். तो यीशु का नाम उस बंधनों को तोड़ता है हमारे सर्वे और सारे छुटकारा देता है 18 வருடமான அந்த கூனியை நிமிர செய்த தேவன் और 18 साल की उस कुबड़ी को परमेश्वर जो सीधा करते உங்கள் हैं சரீரத்தில் என்ன பலவீனமா இருந்தாலும் இயேசுவை என்று கூப்பிடுங்க. तुम्हारे शरीर में जो भी बलवीनता हो यीशु करके पुकारो கர்த்தர் உங்களை சுகமாக்க और வல்லமை परमेश्वर वाकई तुम्हें छुटकारा देने के सामर्थ्य है ஆமென். आमेन ஹalleluya. हालेलुया இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம். और अगला वचन हम पढ़ेंगे அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். प्रेरित के 3रा अध्याय में 12 दूसरा वचन 3:2. एक्ट्स चैप्टर 3 वर्स 2 இந்த வசனம் சொல்லுகிறது அப்பொழுது ஆ. தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷரை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல்களிலே வைப்பார்கள். ஆமென். ஹalleluya. हालेलुया அதாவது தாயின் வயிற்றிலே ஒரு பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்து விட்டான். वो जन्म से ही एक लंगड़ा था அவனை தூக்கி கொண்டு தேவாலயத்துக்கு கொண்டு வந்து தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிற இடத்துல பிச்சை கேட்கும்படியாக அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே அவனை உட்கார வைப்பார்கள். और उसे उठा ले आकर परमेश्वर के भवन का जो सुंदर करके कहला जाता है उस द्वार में आकर उसे रख देते थे ताकि वो भीख मांग सके தேவாலய வாசல்ல உட்கார்ந்து கொண்டு வருகிற மக்களிடத்துல அவன் பிச்சை கேட்பான். और देवालय में बैठकर जो भी आने वाले जाने वाले व्यक्ति है उनसे वो भीख मांगता था இப்படித்தான் எல்லாரிடத்திலும் கேட்டு அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு और வந்தான். इसी सबसे भीख मांगकर वो अपनी जिंदगी गुजारता था இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. अभी यहाँ एक घटना होता है தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். और देवालय में प्रवेश करने वाले यूहन्ना और पतरस को देखकर उनसे भी ये भीख मांगता है எங்களுக்கு எனக்கு பிச்சை போடும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் அவர்களை பார்த்து. और वो चाहत के साथ उन्हें देखता है कि वो कुछ ना कुछ भीख इसे दे दे பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்க்கிறார்கள். और पतरस और यूहन्ना उसे गौर करके देखते हैं அவன் தாயின் வயிற்றிலே பிறக்கும் போதே சப்பானியா वो பிறந்தவன். जन्म से ही लंगड़ा पैदा हुआ था அவனுக்கு ஒண்ணுமே நடக்காது, விசுவாசம் கிடையாது. और से कुछ भी नहीं होगा विश्वास भी नहीं है இவரிடத்திலே ஏதாவது காசு கிடைக்கும் என்கிற நோக்கத்திலே அவர்கள் எதிர்பார்க்கிறார். लेकिन इन दोनों से कुछ ना कुछ पैसे मिलने की चाहत से वो उसकी ओर देखता है அவர் பேதுரு சொல்லுகிறார், और पतरस कहता है பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து पतरस और यूहन्ना से गौर से देखकर எங்களை நோக்கி பார் என்றார்கள். वो कहते हैं कि हमारी ओर देख ஆமென். आमेन ஹalleluya. हालेलुया பிள்ளைகளை நோக்கி பார்க்கும்படியாக ஏவுகிறார்கள். और वो चाहते हैं कि वो परमेश्वर की ओर निहारे வேதம் சொல்லுகிறது, वचन कहता அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. कि जो भी चेहरा परमेश्वर की ओर देखा है वो कभी लज्जित नहीं हुआ அவரை है நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்றுதான் और जो சொல்லுகிறது. भी परमेश्वर की ओर देखे हैं वो प्रकाशित ही हुए हैं ஹalleluya. हालेलुया இயேசு நம்மை பிரகாசம் அடைய செய்கிற தேவன். और ईश्वर में प्रकाशित करने वाला प्रभु है அந்தரங்க வாழ்க்கையில நம்முடைய இருளானது, நம்முடைய உள்ளமானது இருள் நிறைந்து வேதனையிலும் துன்பத்தில் நாம் தவித்துக் கொண்டிருக்கலாம். हमारे मन में हम एकदम
दुख और तकलीफ से हम एकदम मुरझाए हुए रहेंगे। இந்த சூழ்நிலை தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது और इसी समय में जब हम परमेश्वर की ओर निहारते हैं, அப்பொழுது அவர்களுக்கு தேவன் அவர்களை பிரகாசிக்க பண்ணுவார்। तो परमेश्वर जो उन्हें प्रकाशित करते हैं। ஆமென்। आमेन। அதாவது உள்ளான இருள்கள் மறைந்து போகும், यानी कि हमारे अंदरूनी जो अंधकार है वो निकल जाती है பாவ எண்ணங்கள் மறைந்து போகும், और पाप का सोच निकल जाता है, அசுத்தமான கிரியைகள் மறைந்து போகும், अशुद्ध क्रिया जो निकल जाती है, சாத்தான் கொண்டு வந்த இருளான பயங்கள் நீங்கி போகும், शैतान लेके आने अंधकार का भय जो वो निकल जाती है தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும்। और परमेश्वर की प्रसन्नता में भरता है। தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும் பொழுது जब परमेश्वर की प्रसन्नता में भरने लग நாம் जाता, பிரகாசம் அடைந்து तब वो விடுவோம்। प्रकाशित होने लग जाते हैं। ஆமென்। आमेन। ஹalleluya। हालेलुया। அதாவது பிரகாசிப்பிக்கிற தேவன்। और इससे कहा गया है कि वो प्रकाशित प्रभु है। வேதம் சொல்லுகிறது और वचन कहता है இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை कि கண்டார்களாம்। अंधकार में रहने वाले लोग एक बड़ी रोशनी को देखने लगे। அவர் பெரிய வெளிச்சம் யார்? और वो बड़ी रोशनी कौन है? அவர்தான் நம் இயேசு கிறிஸ்து। वही हमारे यीशु मसीह है। ஆமென்। आमेन। ஹalleluya। हालेलुया। ஏசாயா 60:20 வாசிக்கும்போது आइज़ाया 60:20 வாசிங்க। ஏசாயா 60:20 यशायाह के 7वें अध्याय में 20वां वचन। வாசிங்க। சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் இனி மறைவதில்லை, ஆமென்। கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார்। எஸ் ஹalleluya। हालेलुया। உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, तेरा सूर्य फिर कभी अस्त न होगा சந்திரன் மறைவதில்லை, और न तेरी चंद्रमा की ज्योति मिलन होगी, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார்। क्योंकि यहोवा तेरी सदैव की ज्योति होगा। ஆமென்। आमेन। கர்த்தர் தான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிற और தேவன்। परमेश्वर ही तुम्हारे हर एक समय का एक ज्योति बन जाते இந்த हैं। உலகம் நம்மளை பாவத்திலே இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது। और संसार जब हमें पाप की ओर खींच कर हमें रखा रहता है அசுத்தமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க। और अशुद्ध जिंदगी जीने वाले लोग भी होते हैं। பாவத்தின் மிகுதியினால வியாதி பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள்। पाप बढ़ने के कारण बीमार भी होने वाले लोग हैं। இந்த வியாதி வந்து பலவிதங்களில் அவர்களை முடக்கி வைத்து அவர்களை மிகவும் பலவீனப்படுத்தி வைத்து விடுகிறது। और बीमारी आकर इन्हें बहुत सारी रीति में कुचला कर उन्हें बलवीन कर देता है சம்பாத்தியத்தை மருத்துவத்துக்கு செலவு செய்கிறார்கள்। और उनकी सारी पगार उनकी सारी कमाई वो सिर्फ दवाखाने में खर्चा कर देते இன்றைய हैं। காலகட்டத்திலே எல்லா மக்களுடைய வாழ்க்கையில பார்த்தால் பாதி பணத்துக்கு மேல மருத்துவத்துக்கு போகுது। आजकल के इस युग में हम देखें तो सभी लोगों की जिंदगी का आधा से ज्यादा पैसा जो है वो दवाखाने में खर्चा हो जाती है। சாப்பாட்டுக்கு செலவழிப்பதை காட்டிலும் மருத்துவத்துக்கு அதிகமாக செலவாகிறது। खाने से बढ़कर दवाई के लिए ज्यादा पैसा जाता है। கர்த்தரை நோக்கி பார், परमेश्वर की ओर हम निहारेंगे, ஆண்டவர் நோக்கி கூப்பிடு। परमेश्वर की ओर हम बुलाएंगे। 19ஆம் வசனம் படிக்கப்பட்டார்। 19वां वचन हम पढ़ेंगे। இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், ஆமென்। உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார்। இந்த உலகத்தின் சூரியன்கள், இந்த உலகத்தின் சந்திரன்கள் வெளிச்சம் கொடாமல் ஒருவேளை போகலாம்। हो सकता है कि संसार के सूर्य संसार के चंद्र जो है तुम्हारे रोशनी ना दे, ஆனா கர்த்தர் தான் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறது। लेकिन परमेश्वर हमारे लिए सदैव हमारी रोशनी बनता है। ஆமென்। பரலோக ராஜ்யத்துல स्वर्ग राज्य में பிதாவின் சமூகத்துல पिता के समुख पर அங்க சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, वहाँ कोई सूर्य नहीं, वहाँ कोई चंद्र नहीं, ஆனால் வெளிச்சம் இருக்கிறது। लेकिन वहाँ रोशनी जरूर है। எப்படி? कैसे? அவரே வெளிச்சமாய் இருக்கிறார்। क्योंकि पिता खुद ही प्रकाशित है, அவரே மகிமையாய் நிறைந்திருக்கிறது। क्योंकि वो ही महिमा में भरपूर है, அவரே ஒரு பல கோடி சூரியனுக்கு மேலாக வெளிச்சம் கொடுக்கிற தேவன்। वो ही करोड़ों करोड़ों सूर्य से भी अधिक रोशनी देते हैं। அதனால பரலோகம் உள்ள பயங்கரமான சந்தோஷமும் வெளிச்சமாக இருக்கிறது। इसलिए पूरे स्वर्ग जो है पूरे आनंद और खुशियाँ और एकदम प्रकाशित रहता இந்த है। கர்த்தர் தான் और वही இந்த परमेश्वर உள்ளத்துல ஒளியேற்ற வர விரும்புகிறார்। इस दिलों में प्रकाशित होने के चाहते हैं। ஆமென்। आमेन। உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை। और वचन कहते हैं कि तुम्हारे सूर्य कभी अस्त ना होगी और तुम्हारे चंद्र कभी मिलन ना होगा, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறவர்। क्योंकि यहोवा तेरी सदैव की रोशनी बनेगी। ஆமென்। आमेन। அவர் உனக்குள்ள வெளிச்சத்தை உள்ள கொண்டு வந்து விட்டால் और यदि परमेश्वर तुम्हारे अंदर एक रोशनी ले आ जाए இருளான வாழ்வு வெளிச்சமாய் மாறிவிடும்। तो अंधकार का जो जिंदगी है वो रोशनी में बदल जाती है। பயத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறிவிடும்। भय का सारा आत्मा जब बाहर निकल जाती है, கசப்பு உணர்வுகளை கொண்டு வந்து ஆவிகள் எல்லாம் வெளியேறிவிடும்। कड़वापन लेकर आने वाली दुष्ट आत्माएं जो
जो है बाहर निकल जाती है। கோபத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியே போய்விடும். गुस्से का आत्मा जो निकल जाती है। பிறரை அவமானப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் வெளியே போய்விடும். दूसरों को अपमान करने वाली आत्मा बाहर निकल जाती பிறரை है। எரிச்சலோடும் பொறாமையோடும் பார்க்கிற தன்மைகள் வெளியேறி போய்விடும். दूसरे को गुस्सा और जलन से देखने वाली नजरिया जो है वो निकल जाती அவர் है। நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். क्योंकि परमेश्वर भी प्रकाशित करने वाली प्रभु है। आमेन। கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிறவர். परमेश्वर भी प्रकाशित करते हैं இருளிலே இருந்து நமக்கு வெளிச்சத்தை தருகிற தேவன். और अंधकार में रहने वाले हमें वो रोशनी देते हैं। ஆமென். आमेन। இந்த மகனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். और इस बेटे का जिंदगी हम देखते இந்த हैं। சப்பானியுடைய வாழ்க்கையை इस பார்க்கிறோம். लंगड़े का हम जिंदगी देखते हैं। ஏதாகிலும் கிடைக்குமா என்று நோக்கி तो பார்க்கிறோம். कुछ न कुछ मिलने की चाहत के साथ उनकी ओर देखता है। 5ஆம் வசனம் சொல்லுகிறது. और 5वां वचन इस प्रकार कहता, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். वो उनके पास से कुछ न कुछ मिलने की चाहत से उनकी ओर देखता है। ஹalleluya. हालेलुया। 5ஆம் वचனம் சொல்லுகிறது. 5वां वचन इस प्रकार कहता, இதிலே வாசிப்போம். हम पढ़ेंगे, यह बात सुनते ही हनिया गिर पड़ा और प्राण छोड़ दिया और सब सुनने वाले पर बड़ा भय छा गया। सो वो उनसे कुछ पाने की आशा रखते हुए उनकी ओर ताकने लगा। ஆமென். ஹalleluya. என்னன்னா அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார். तो उनसे कुछ ना कुछ मिलने की चाहत से उनकी ओर वो देखने लगता है। ஹalleluya. हालेलुया। சப்பானியா இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்கணும்? और एक लंगड़े को क्या चाहिए? அவன் பணம் கிடைக்கிறதா எண்ணி பார்க்கிறான். वो पैसे की ही चाहत से उनकी ओर देखता है। ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். कुछ ना कुछ मिलने की चाहत से उनकी ओर वो देखता है। ஆமென். आमेन। அதாவது கர்த்தரை நாம தேடுறது வந்து ஏதாவது நான் பெறுவேன் என்கிற விசுவாசம் தேடினா கண்டிப்பாய் நாம் பெற்றுக்கொள்வோம். और परमेश्वर से अगर कुछ पाने की चाहत से हम उन्हें देखें तो जरूर हम कुछ ना कुछ पाते हैं। அவரிடத்தில் வருகிறவன் அவன் உருத்தென்றும் தம்மை நேசிக்க தம்மை விசுவாசிகளுக்கு பலன் கொடுக்கிறவருக்கு விசுவாசிக்க வேண்டும். उनके पास आने वालों के लिए वो है और जो भी उस पर भरोसा रखते हैं उन्हें वो फल देता है करके हमें विश्वास करना தம்மை है। தேடுகிறவருக்கு பலன் கொடுக்கிறவருக்கு விசுவாசிக்க வேண்டும். और जो भी उसे ढूंढता है उन्हें फल देता है करके हमें विश्वास करना நம்ம है। தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். हम परमेश्वर की समुख पे आए तो है, மனிதரை நம்பி அல்ல. मनुष्य पे भरोसा रखकर இந்த नहीं, இடத்துல கர்த்தர் இயேசு இருக்கிறார். लेकिन इस जगह पर परमेश्वर यीशु मसीह है। நம்ம அவரை நம்பி வரும் பொழுது हम जब परमेश्वर को निहार कर आते हैं அவரிடத்துல வந்த நம்மை ஒருபோதும் வெட்கப்படைந்து போகும்படி செய்வார். तो उनके पास आने वाले हमें वो कभी शर्मिंदा नहीं करते हैं। அவரிடத்துல ஏதாவது நமக்கு கிடைக்கும். उनके पास कुछ ना कुछ तो हमें मिलता ही है। ஆமென். आमेन। அவரிடத்துல சேர்ந்து பலன் அளிக்கிறவர் அவர். और जो भी उसके पास आते हैं वो बल देता ही है। நமக்கு பலன் கொடுக்கிற தேவன். हमें बल देने वाला प्रभु है वो, விடுதலை கொடுக்கிற தேவன். छुटकारा देने वाला प्रभु है। ஆமென் சொல்லலாம். आमेन। ஹalleluya. हालेलुया। அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். तो उनसे कुछ ना कुछ मिलने की चाहत से वो उनकी ओर देखता है। நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டுமா? हमारे जीवन में हमें परमेश्वर की ओर देखना है, மனிதர்களை அல்ல. मनुष्य पर नहीं, மனிதர்களை அல்ல. मनुष्य को नहीं। நிறைய பேர் அந்த ஆலயத்துக்கு போயிருப்பாங்க. बहुत सारे लोग उस देवालय में गए होंगे, நிறைய பணம் போட்டிருக்கலாம் அவனுக்கு. बहुत सारे पैसे भी दिए होंगे उसे। ஒவ்வொரு நாள் அவருடைய வாழ்க்கை துன்பப்பட்ட துயரப்பட்ட வாழ்க்கை. हर एक दिन उसकी जिंदगी एक दुख और तकलीफ वाली जिंदगी थी। யாராவது மன இறங்கி நிறைய காசு கொடுக்க வேண்டும் என்று அவன் எண்ணி இருப்பான். क्या कोई दया खाकर मुझे थोड़ा ज्यादा पैसे ना दे करके वो चाहत रखता हुआ होगा। ஆனால் தேவ புத்திரர்களை பார்க்கும்போது தேவ மனிதர்களை பார்க்கும்போது लेकिन जब परमेश्वर के लोग को हम देखते हैं அவர்கள் சொன்னார்கள் எங்களை நோக்கி பார். तो वो कहते कि हमारी ओर देख, எங்களை நோக்கி பார். हमारी ओर देख। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். और यीशु के और हमें देखना है। ஒரு பாடல் வரி एक சொல்லுகிறது. गीत का इस प्रकार कहता है, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன். आपकी ओर मेरे हाथों को मैं ऊंचा उठाता हूँ। இவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்கிறான். और ये उनसे कुछ ना कुछ एक मिलने की चाहत से देखता है। அப்பொழுது பேதுரு और तब पतरस வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. पतरस कहते हैं कि चांदी और सोना तो नहीं है हमारे पास, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். परंतु जो मेरे पास है वो मैं तुझे देता हूँ। ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற யோவானும் பேதுரும் பணத்தை அள்ளி கொண்டு போகவில்லை. सेवा के लिए बुलाए गए युवान और पतरस पैसे लेकर नहीं गए थे, வெள்ளியும் பொன்னையும் எடுத்துக்கொண்டு सोने போகவில்லை. या चांदी को लेकर वो नहीं गए थे। கடியாவது எடுக்காதீங்கன்னு தான் சொன்னார் ஆண்டவர். और परमेश्वर ने एक लाठी भी नहीं दिए थे।
அல்லேலூயா हालेलुया ஆமென் आमेन। அதாவது எதையும் எடுத்துக்கொண்டு போகாதீங்க அப்படி சொன்னார் यानी कि कुछ भी लेकर मत जाओ करके उन्हें आज्ञा दिया गया था। என்ன வேலைக்காரன் ஊதியத்துக்கு பாத்திரமா இருக்கிறான்னு சொல்றாரு और लेकिन जो सेवक है वो सेवा के लिए योग्य है करके वो कहता है। அதனால நீங்க எதையும் கொண்டு போகாதீங்கங்கறார் इसलिए तुम कुछ भी लेकर मत जाओ। வெறும் வஸ்திரத்தோடு போறாங்க केवल अपने पहने हुए वस्त्र के साथ वो जाते हैं। ஆனா लेकिन தங்களுக்குள்ள ஒரு வல்லமையானவரை நிரப்பி கொண்டு போறாங்க हमारे अपने अंदर एक सामर्थ्य प्रभु को भरकर वो जाते ஒரு हैं। அபிஷேகமான நிறைவுகளை பெற்று एक போறாங்க अभिषेक से भरकर वो जाते हैं। அதான் சொல்றார் பேதுரு और पतरस कहते हैं வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை सोना चांदी तो नहीं है हमारे पास, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் लेकिन जो है वो तुम्हें देता हूँ। என்ன தருகிறேன் क्या दूंगा? என்ன சொல்றாரு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட तब वो उसे देकर हाथ पकड़कर कहने लगा नाज़रेत यीशु मसीह के नाम से उठकर चल। அந்த நாமம் தான் பெரிய நாமம் और वो नाम ही बड़ा नाम है। ஆமென் आमेन। நாவுகள் யாவும் அவருக்கு முன்பதாக முடங்கும் सारी जबान उसके सामने रुकती है, முழங்கால் யாவும் அவருக்கு முன்பதாய் முடங்கித்தான் ஆக வேண்டும். सारे घुटने उनके सामने घुटने टेकते हैं। பூமியின் மேலே வானத்தின் கீழே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. पृथ्वी के ऊपर आकाश के नीचे परमेश्वर के नाम से बढ़कर और कोई नाम नहीं है। சுகமடைவதற்கு और चंगाई पाने के लिए, ரட்சிக்கப்படுவதற்கு उद्धार पाने के लिए, அபிஷேகம் பெறுவதற்கு अभिषेक पाने के लिए, அனல் மூட்டப்படுவதற்கு जागृति पाने के लिए, விடுதலை அடைவதற்கு छुटकारा पाने के பாவ लिए, மன்னிப்பை பெறுவதற்கு पाप से हमें क्षमा पाने के அன்பை लिए, பெற்றுக்கொள்வதற்கு प्यार को पाने के लिए, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு अभिषेक पाने के लिए, அனல் மூட்டப்படுவதற்கு हमें और हमारे आप को बढ़ाने के ஆரோக்கியம் लिए, பெறுவதற்கு आरोग्य पाने के சுகம் लिए, பெறுவதற்கு चंगाई पाने के लिए। இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. यीशु के नाम को छोड़ और कोई नाम नहीं है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவருடைய நாமமே மேலான நாமம். और उसी का नाम सभी नाम से बढ़कर है। இவன் சொல்லுகிறான் और ये कहता है வெள்ளி பொண்ணு என்னிடத்தில் இல்லை. कि सोना चांदी नहीं है हमारे என்னிடத்தில் पास, உள்ளதை உனக்கு தருகிறேன். लेकिन जो है वो मैं तुम्हें देता हूँ। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஊழியக்காரன் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றார். और वो कहते हैं कि सेवक को चाहत न रखे। என்னத்தை எதிர்பார்க்கணும்? क्या चाहत रखना है? வேதம் சொல்லுகிறது वचन कहता है அதாவது பரிசுத்தவான்களிடத்துல என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா कि पवित्र लोग से क्या चाहत रखा जाता है? அவருடைய வாய்மொழிகளை எதிர்பார்ப்பாங்க. उनकी जबान की शब्दों को। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। அதாவது ஆசாரியனிடத்துல எதை எதிர்பார்ப்பாங்க? यानी कि याजक के पास क्या चाहत रखते அவர் हैं? வாயில் உள்ள ஆசீர்வாதமான வார்த்தைகளை எதிர்பார்ப்பாங்க. उनकी जबान के आशीर्वाद के शब्दों को चाहत रखते हैं। ஆமென். आमेन। அதைத்தான் செய்கிறார். और ये भी वही करता है। யோவான் பேதுரு யோவான் இதைத்தான் செய்கிறார். यूहन्ना और पतरस यही करते हैं। வெள்ளி பொண்ணு எங்களிடத்துல இல்ல. सोना चांदी नहीं है हमारे पास, நசரேயனாகிய இயேசுவின் நாமம் மாத்திரம் இருக்கிறது. केवल नाज़रेत यीशु मसीह का नाम இந்த है। நாமத்துக்கு சத்துரு நடுங்குவான். और इस नाम से शैतान जय कांपता है। இந்த நாமத்துக்கு மந்திர தந்திரங்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கி போகும். और इसी नाम पे सारी मंत्र तंत्र की क्रियाजन तोड़ जाती है। ஆகவே இது மேலான நாமம். और इससे सभी नाम से बढ़कर नाम இயேசு है। கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட. यीशु मसीह के नाम से तो उठकर चल। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। இந்த நாமத்தை சொல்லும் பொழுது और जब ये नाम कहया जाता है வியாதிகள் நடுங்குகிறது. तो बीमारी कांपने लग जाती है, பிசாசு நடுங்குகிறான். शैतान कांपता है, விலகி போகிறது. वो हटकर भाग जाता है। हालेलुया। हालेलुया। இந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. क्योंकि उस नाम में उतना सामर्थ है। பாருங்க என்ன சொல்றானா और आगे का वचन में क्या कहता? எழுந்து நட என்று சொல்லி उठकर चल करके कहकर வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். अपने दाहिने हाथों से उसे पकड़कर उसे उठाता है। அப்பாயாய் இருக்கிற அவனை கையை பிடிச்சு இயேசு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி தூக்கி விடுறான். जो लंगड़े उसे उसकी और अपने दाहिने हाथ बढ़ाकर उसके हाथ पकड़कर कहता है कि नाज़रेत यीशु मसीह के नाम से उठकर चल। உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. तुरंत ही उसकी हड्डी बल पाया और चलने लगा। ஆமென். आमेन। அப்படியே நாள் அந்த முடத்துக்கான காரணங்கள் அங்கு நீக்கப்படுகிறது. यानी कि उसके लंगड़ेपन का जो कारण है वो सब निकल जाती है। ஐங்கருவிலே பிறக்கும்போது முடமானவன். और वो जब जन्मा ही था तब से वो लंगड़ा था, ஆனாலும் लेकिन फिर भी பேதுருவின் வல்லமையானது पतरस पे रहने वाला सामर्थ அந்த மகன் மேல் இறங்கின உடனே जैसे ही उस बेटे पर उतर जाता அவன் है கால்கள் பலன் கொண்டது. तब उसका पैर जब भल पाता है, பாருங்க வசனம் சொல்லுகிறது वचन कहता है அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. उसके पाँव और टखनों पर बल आ गया। பெரிய விடுதலை அவன் एक பெற்றுக்கொண்டான். बहुत ही बड़ा छुटकारा वो पाता है அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். और वो कूद कर उठकर चलने लगा। குதித்து நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு
அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். और चलने फिरने लगा और चलता और कूदता और परमेश्वर की स्तुति करता हुआ उनके साथ मंदिर में गया। நினைச்சு பாருங்க அந்த சம்பவத்தை. एक सोच कर देखें हम इस घटना को சப்பானியா கிடக்குறான். कि जो लंगड़ा ही है, இப்ப இயேசு நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நட என்று சொல்லி அவனை கைப்பிடி தூக்கி விட்டான். நம்மளுக்கு எல்லாம் பலன் அன்பு. जैसे उसे हाथ पकड़कर नाचे यीशु मसीह के नाम से उठकर चल करके कहने पर उसमें एक सामर्थ आती है। வளைந்து இருந்த கால்களும் பலன் கொள்ள ஆரம்பிச்சு. जो टेढ़ा उसका पैर था उसमें बल आने लग जाती है। हालेलुया हालेलुया। வளைந்து இருந்த கால்களும் நேராக மாறிவிட்டது. एक टेढ़ा पैर जो वो बल पाता है वो सीधा हो जाता है। அவனுக்கு பயங்கர சந்தோஷம். उसे बहुत ही बड़ी खुशी है। அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். वो उठकर चलकर वो कूदने लग गया था। சொல்ல முடியாத ஆனந்தம். न कह पाने वाली एक आनंद है। ये संतोषம் एक அவனுக்கு. बहुत ही बड़ी खुशी है उसके अंदर। நடக்கிறான், குதிக்கிறான், தேவனை துதிக்கிறான். वो चलता है, स्तुति करता है, कूदता है। அது மாத்திரல்ல वही नहीं ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். बल्कि वो मंदिर में भी प्रवेश करता है। ஆமென். आमेन। हालेलुया. हालेलुया। பாருங்க அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறது ஜனங்கள் எல்லாம் கண்டு और उसे ऐसे देखकर लोग देखकर தேவாலயத்துல அலங்கார வாசலண்டையில பிச்சை கேட்டு உட்கார்ந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவளுக்கு சம்பவித்தது மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார். उसको पहचानिए कि ये वही है जो मंदिर के सुंदर फाटक में बैठकर भीख मांगा करता था और उस घुटने से जो उसके साथ हुई थी वो बहुत अचंभित और चकित हुए। ஆமென். ஆமென். இருந்தவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் உண்டாகிவிட்டது. वो घटना को देखकर वो एकदम अचंभित हो चुके थे। அவன் பலனடைந்தான். वो बल पाए थे। துதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். कूद कर परमेश्वर की महिमा करने लगे। அது வரைக்கும் வாசல்ல தான் இருந்தான். तब तक वो फाटक में ही था। அவனுடைய முடமானது அவன் வாசல்ல தான் வர வச்சு. उसका लंगड़ापन जो उसे केवल द्वार तक ही आने दिया था। என்றைக்கு அவன் பலன் கொண்டானோ लेकिन जिस दिन वो बल पाता है, பரிசுத்த ஆவி அவன் மேல இறங்கினாரோ जब पवित्र आत्मा उस पर उतरता है, பேதுரு மூலமாய் பரிசுத்த ஆவி அவனை நிரப்பினாரோ जब पतरस के द्वारा सामर्थ उसके अंदर जाता है, கால்களும் கரடுகளும் பலன் கொண்டார். उसके पांव और टखनों तक बल पाता है। அதுக்கப்புறம் பயப்படவே இல்லை. तब वो नहीं डरा, உள்ளே போயிட்டான். वो अंदर प्रवेश करने लग गया ஆலயத்துல था। போய் தேவனை துதிக்க ஆரம்பிச்சான். मंदिर के अंदर जाकर परमेश्वर की स्तुति करने लग गया था। ஆமென். आमेन। எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். कितना एक आनंद का कार्य है ये। கர்த்தர் நிரப்பினால் இப்படித்தான் நிரப்புவார். परमेश्वर जब भरते तो इनसे ही भरते हैं। அற்புதங்கள் செய்தால் இப்படித்தான் செய்வார். जब अद्भुत कार्य करते तो इसी प्रकार करते என்னுடைய हैं। வாழ்க்கையில் ஒரு புது வாழ்வே வந்துவிட்டது. इसके जीवन में बहुत ही बड़ी नया जीवन जिंदगी आ चुकी थी। மறுபடியும் பிச்சை கேட்க உட்கார்ந்தானா? क्या वो वापस भीख मांगने के लिए बैठा था? மறுபடியும் பிச்சை கேட்க உட்காரல. क्या वो वापस भीख मांगने नहीं बैठा था? அவன் புது வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். क्योंकि वो एक नया जिंदगी पा चुका था। நம்முடைய வாழ்க்கைக்கு புது வாழ்க்கை தியானம்னா और अगर हमें एक नया जिंदगी चाहिए तो பழையவைகளை களைந்து போட வேண்டும். पुरानी चीजों को से हटाना பழைய है। சுபாவங்களை நீக்கப்பட வேண்டும். पुराने स्वभाव को हटाना है। பழைய பேச்சுகள், பழைய பார்வைகள். पुराने बातें और पुराने सारे चाल चले கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல அகற்றி போட வேண்டும். परमेश्वर यीशु मसीह के नाम से हमें इसे हटाना है। என்னை விட்டு விலகி போய்ன்னு சொல்ல வேண்டும். मुझसे बाहर हट जा करके हमें कहना है। ஒருவேளை அது சத்துருவால் நம்ம பிடிக்கப்பட்டிருக்கலாம். हो सकता है कि शैतान हमें सब पीड़ित करके रखा है। இயற்கையாகவே தாயின் கருவிலே நாம் பிறக்கும் போதே பலவிதமான கோப சுபாவங்களை உடையவர்களாக பிறந்திருக்கலாம். या तो फिर शारीरिक रीति से माँ की कोख से जब जन्मे हुए तभी हम इस गुस्से का एक गुण लेकर हम जन्मे थे। கர்த்தருடைய வல்லமை வரும்பொழுது எல்லாம் முகங்கள் முறிக்கப்படும். लेकिन जब परमेश्वर का सामर्थ्य आता है तो सारे जुए तोड़ा जाता है। ஆமென். ஆமென். புது வாழ்வு கிடைத்துவிடும். एक नया जिंदगी मिलती है புது வாழ்வுக்கு தான் ஆண்டவர் நோக்கி பார்க்க வேண்டும். और इसी नई जिंदगी के लिए हमें परमेश्वर क्या निहारना என் है। வாழ்வினை மாற்றிடும் என்று கேட்கணும். मेरी जिंदगी को बदल दो करके हमें मांगना है। என் வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை வரட்டும் என்று கேட்கணும். और हमारी जिंदगी में आपकी जिंदगी आए। கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். एक कड़वापन की एक जिंदगी हम जी रहे ஒரு हैं। வெறுப்பான வாழ்க்கை வாழ்ந்து एक கொண்டிருக்கிறோம். नफरत की जिंदगी जी रहे हैं। சங்கடமான வாழ்க்கை வாழ்ந்து एक கொண்டிருக்கிறோம். संकट की जिंदगी हम जी रहे हैं। கர்த்தருடைய வல்லமை இறங்கும் பொழுது परमेश्वर का सामर्थ्य जब उतरता है இந்த நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படும். तो ये सारे जुए टूट जाती है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। புது வாழ்வு அவருடைய வாழ்க்கையில வந்தது போல और जिस प्रकार एक नया जिंदगी इस लंगड़े पर आया था, உங்களுடைய வாழ்க்கையில வருவதா तुम्हारे जीवन में भी इसी तरह एक नया जिंदगी आए। நோக்கி கூப்பிடணும். परमेश्वर क्या हमें बुलाना है। அந்த 18 வருடமா உள்ள அந்த பெரும்பாடுள்ள அந்த கூனியான ஸ்திரீக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். उस कुबड़ी स्त्री को जो 18 साल से थी परमेश्वर ने एक नया जिंदगी दिया था। தாயின் வயிற்றிலே சப்பானிய பிறந்தவனுக்கு தேவன் ஊழியர்கள் மூலமாய் விடுதலை கொடுத்தார். माँ की कोख से जो एक लंगड़ा था परमेश्वर के दासों के द्वारा छुटकारा पाता है। ரெண்டு பேர்
வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பித்து इन விடு. दोनों की जिंदगी में एक नया जीवन मिलता है நம்முடைய வாழ்க்கையில வரட்டும். और तुम्हारे जीवन में भी आए உட்கார்ந்தவனமா கண்களை மூடுங்க. और ऐसे हम बैठकर आंखें बंद करें, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. परमेश्वर को धन्यवाद कहें। ஆண்டவரே இந்த 18 வருட கூனிக்கு எவ்வளவு விடுதலை கொடுத்தீங்க. पिता इस 18 साल वाली इस कुबड़ी स्त्री को जैसे अपनी छुटकारा दिया, எங்க வாழ்க்கையில விடுதலை தாங்க. हमारे जीवन में भी छुटकारा பல दीजिए। வருடமாக சில வியாதியில இருக்கிறோம். बहुत सालों तक हम बीमार हैं। எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த Facebook மூலமாய் நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில பல வியாதிகள் இருக்கலாம். मेरे प्यारे लोग जो फेसबुक के द्वारा देख रहे हो, तुम्हारी जिंदगी में भी कई बीमारी हो सकती है அநேக நாட்களா வியாதியிலே தோன்று கொண்டிருக்கலாம். और बहुत सारे दिनों तक तुम इस बीमारी में फंसे हुए रहेंगे। நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ சுகம் அடைவாயாக என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். नजरेय यीशु मसीह के नाम से छुटकारा पाने के लिए मैं आज्ञा देता हूँ। இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவாயாக. यीशु के नाम से छुटकारा पा। கர்த்தருடைய எல்லா வியாதிகளையும் உன்னிலிருந்து எடுத்து போடுவார். परमेश्वर तुम्हारे अंदर सारी बीमारी को हटा दे। 18 வருடமாக சாத்தான் கட்டி வைத்தது கூடையை நிவர செய்த தேவன் உன் வாழ்க்கையில இருக்கிற இந்த கசப்பு கிரியைகள் எல்லாம் நீக்கப்பட வல்லவராய் இருக்கிறார். 18 साल से जो कुबड़ी थी, परमेश्वर ऐसे सीधा किया तो तुम्हारे जीवन की कड़वापन को भी सीधा कर सकता है। உன்னுடைய வாழ்க்கை புது வாழ்க்கையாய் மாறி கொண்டிருக்கிறது. तुम्हारे जीवन में एक नया जीवन बदल देता है। இயேசுவே என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணு. यीशु करके बुलाकर स्तुति करो, கர்த்தருக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணுங்க. परमेश्वर में स्तुति हो जाओ கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்வார். और परमेश्वर बड़े कार्य तुम्हारी जिंदगी में करे। தாயின் வயிற்றிலே சப்பாடியாய் பிறந்தவனுக்கு அற்புதம் நடந்தது போல माँ की कोख से ही जो लग रहा था, उसे एक अद्भुत कार्य जिस प्रकार हुआ। இன்னும் நிறைய பேர் உம்மை துதிக்க முடியாதபடிக்கு ஒரு முடமாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. और भी कई लोग तुम्हें स्तुति न करते हुए कई कुछ हुए जिंदगी पर है। முழு மனதாய் உம்மை ஆராதிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறாங்க. पूर्ण दिल से तुम्हें आराधना न करते हुए बंधे हुए हैं। சப்பாடியாய் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. वे एकदम लंगड़े हैं, பல வருடங்களாய் சப்பாடியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. बहुत ही सालों तक वो लंगड़े हैं। நான் என்ன செய்வேன்? हम क्या करें? ஜெபிக்க முடியல, प्रार्थना नहीं कर पा रहे துதிக்க हैं, முடியல, स्तुति नहीं कर पा रहे हैं, தியானிக்க முடியல, वचन को पढ़ नहीं पा रहे हैं, விசேஷம் சொல்ல முடியல. सुसमाचार नहीं बांट पा रहे உமக்காக हैं। ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், முடியவில்லை. आपके लिए कुछ ना कुछ करने की चाहते हैं, लेकिन कर नहीं पा रहे। இந்த சப்பாடி வாழ்க்கை இன்றோடு முடிவு கட்டப்படுவதாக. और इस लंगड़े की जिंदगी जो अभी खत्म हो जाए, சப்பாடி வாழ்க்கை இன்றோடு முடிவு கட்டப்படுவதாக. अभी इस लंगड़े की जिंदगी खत्म हो जाए प्रभु। நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்க மேல வருவதாக. नाज़रेय यीशु मसीह का सामर्थ तुम पर आए, இயேசு கிறிஸ்து வல்லமை இறங்குவதாக. यीशु मसीह का सामर्थ तुम पर उतरे। அந்த சப்பாடி தனத்தை எல்லாம் நீக்கி तो போடும்படியாக, सारे लंगड़ेपन को परमेश्वर हटा दो, விலகி போகும்படியாக கட்டளையிடுகிறேன். हटा दो प्रभु, விலகி போகும்படியாக கட்டளையிடுகிறேன். निकल जाने की आज्ञा देता। சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அறுக்கிறேன். शैतान के सारे बंधनों को यीशु मसीह के नाम से अभी मैं तोड़ता हूँ। சுகம் உண்டாவதாக. एक चंगाई हो, ஒரு விடுதலை உண்டாவதாக. छुटकारा हो। கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதை ஸ்தோத்திரம். परमेश्वर आप छुटकारा देने के உம்முடைய धन्यवाद, பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறதை ஸ்தோத்திரம். आपके लोगों को छुटकारा देने के धन्यवाद, அபிஷேகத்தால் நிறைப்பதற்காய் ஸ்தோத்திரம். अभिषेक से भरने के धन्यवाद। பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. बड़े कार्य करो प्रभु, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். आपको करोड़ों धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता, ஆமென். आमेन, ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। மூன்றாவதாக நாம் பார்க்க इस போகிறோம். हम देखते हैं லூக்கா புத்தகம் 7ஆம் அதிகாரம் लूक का 7वां अध्याय 11 இருந்து 17 வரை. 11 से लेकर 17 वचन। लूक चैप्टर 7 वर्स 11 to 17। அந்நாளிலே ஆ. அவர் நாயிலின் ஊருக்கு போனார். ஆ. அவருடைய சீசர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். ஆ, ஆ. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது ஆ. மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். ம். அவளோ கைப்பெண்ணாய் கைப்பெண்ணாய் இருந்தார். ஆ. இருந்தாள். ம். ஊராரின் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். ஆ. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி ஆ. ஆடாதே என்று சொல்லி ஆ. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். ஆ. அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார்கள். எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். ஆமென். சரி, இந்த சம்பவத்தை 11ஆம் வசனத்தில் இந்தியில வாசிப்போம். और हम इसे पढ़ेंगे। थोड़े दिन के बाद वह नाइन नाम के एक नगर को गया और उसके चेले और बड़ी भीड़ उसके साथ जा रही थी। जब वे नगर के फाटक के पास पहुंचे तो देखो लोग एक मुर्दे को बाहर ले जा रहे थे जो अपनी माँ का इकलौता पुत्र था और वो विधवा थी।
उस नगर के बहुत से लोग उसके साथ थे। उसे देखकर प्रभु को तरस आया और उसने कहा, मत रो। तब उसने उसके पास आकर अर्थी को छुआ और उठाने वाले ठहर गए। तब उसने कहा, हे जवान, मैं तुझसे कहता हूँ, उठ। तब वो मुर्दा उठ बैठा और बोलने लगा। और उस இயேசு நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகம் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரில் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தார். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். அல்லேலூயா. हालेलुया। ஒரு விதவை தாய், एक विधवा माँ, ஒரே மகன், एक ही पुत्र। திடீர்னு அந்த வாலிபன் இறந்து விட்டான். अचानक से वो जवान बेटा जो गुजर जाता है, பயங்கரமான ஒரு துக்கம், एक बहुत ही बड़ा एक दुख है, பயங்கர வேதனை இங்கே காணப்படும். बहुत ही बड़ा वेदना उधर हुई होगी। அடக்கம் பண்ணும்படியாக ஊருக்கு வெளியே கொண்டு வர இருக்கிறார். और उसे दफनाने के लिए गांव के बाहर उसे ले आते हैं। ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது और जब उस गांव के फाटक में प्रवेश भी कर रहे இவர் थे, வாசல் பக்கம் போகிறார். तो परमेश्वर उस फाटक के बाजू में जाते हैं மரித்து போன வாலிபனுடைய சடலத்தை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வாசலுக்கு வெளியே வர இருக்கிறார். और उस मुर्दे को लेकर वो नगर के बाहर उस फाटक से प्रवेश कर रहे ஊர்ல थे, இருந்து வெளியே வர இருக்கிறார். यानी कि वो नगर से बाहर आ रहे थे। அல்லேலூயா. हालेलुया। இயேசு வெளியே இருந்து ஊருக்குள்ள போகிறார். और यीशु नगर के बाहर से वो अंदर जाने की चाहत रख रहे இந்த थे। இடத்துல और इसी के बीच அழுது புலம்பிக் கொண்டு வருகிறார்கள். सभी लोग रो कर गिड़ा कर आ रहे हैं। மரித்து போனவனுடைய தாய் மிகவும் அழுதிருப்பார். और वो मुर्दे का जो माँ है बहुत ही रोई हुई होगी। கூட வந்த வெகு ஜனங்கள் அழுது கொண்டு उसके வருகிறார்கள். साथ आने वाली बड़ी भीड़ जो है वो भी रोने இந்த लगे। சம்பவத்தை ஆண்டவர் பார்க்கிறார். इस घटने को परमेश्वर यीशु मसीह देखते हैं। அவருடைய வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை ஒரே ஒரு நம்பிக்கை தான். उसका जीवन में केवल एक ही एक भरोसा था उसका, அந்த ஒரு மகன் மேலதான் அவள் அதிகம் நம்பிக்கை வைத்திருப்பாள். केवल उसके पुत्र परिपुत्र बहुत ज्यादा भरोसा रखी हुई होगी। அவளும் திடீரென்று மரித்து போய்விட்டாள். लेकिन वो भी अचानक गुजर जाता है। என்ன காரணம் சொல்லப்படவில்லை. कारण क्या करके नहीं बताया गया। திடீரென்று மரித்தவனை अचानक से जो गुजर चुका था அடக்கம் பண்ண கொண்டு போகிறார். उसे दफनाने के लिए ले जाते हैं। இயேசு எதிர்ப்புறமாய் வருகிறார். यीशु दूसरी तरफ से आ रहे அவர் हैं அழுகிறதை பார்க்கிறார். और उन्हें रोते हुए परमेश्वर देख रहे, உடனே அவர் மனது உருகுகிறார். तुरंत ही उन पर दया करते हैं। நம்முடைய தேவன் இயேசு हमारा परमेश्वर यीशु மனது உருகுகிற தேவன். दयालु प्रभु है। ஆமென். हमें திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மனது உருகினார். और बहुत ही बड़ी भीड़ को देखकर परमेश्वर पर दया किए। எந்த இடங்கள்லாம் அவர் ஜனங்களை திரளாய் பார்க்கிறாரோ உடனே மனது உருகுகிறார். जहाँ पर भी एक बड़ी भीड़ देखते हैं वहाँ परमेश्वर दया बताते हैं। ஒரு காரணத்தோடு மனது உருகுகிறார். एक कारण के साथ वो दया बताते அவர்களாம் हैं, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று மனது உருகுகிறார். क्योंकि वो चरवाह के बिना एक भेड़ है करके वो एक दया बताते हैं। இன்னொன்று அவர்களாம் வியாதிப்பட்டவர்களும் பிசாசினால் பிடிக்கப்பட்டவருமாய் இருக்கிறதை கண்டு மனது உருகுகிறார். दूसरा कारण यह है कि बहुत सारे बीमारी और दुष्ट आत्मा से पीड़ित है, इसलिए वो दया बताते அவர் हैं। நல்ல மெய்ப்பன் இல்லாத ஒரு குறை. और एक अच्छा चरवाह न रहने की कमी है। இந்த உலகத்துல யாருமே நல்ல மெய்ப்பனாக இருக்க முடியாது என்பது இதுல இருந்து வெளிப்படுகிறது. और इस वचन से भी प्रकट होती है कि संसार में कोई एक अच्छा चरवाह नहीं हो सकता। அநேக மெய்ப்பர்கள் இருந்தார். बहुत सारे चरवाह थे। நம்முடைய யாக்கோபு ஒரு நல்ல மெய்ப்பன் தான். हमारे याकूब जो है वो भी बहुत ही अच्छा चरवाह है, ஆனால் அவர் சுயநலத்துக்கான ஒரு மெய்ப்பனாய் காணப்பட்டார். लेकिन वो एक स्वार्थी चरवाह था। அவருடைய மேய்க்கிற தன்மையிலே தனக்கான ஆடுகள் வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துல கள்ளத்தனமும் அதிலே கலந்து और वो जब கொண்டு अपनी भेड़ बकरी को चराता ही था तो थोड़ा वो चालागिरी भी करता है। அந்த ஆடுகளை சில விதமாக அவன் பிரித்தெடுக்கிறது அந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. वो अपनी भेड़ों को कुछ अलग नजरिया कुछ अलग चालागिरी कर से अलग करता है। அவனுக்கு போகிற ஆடு குறைவு காணப்படுது, இவனுக்கு போகிற ஆடு நிறைவாய் மாறுகிறது. ससुर को जाने वाली भेड़ थोड़ी कमी है और उसके लिए आने वाली भेड़ थोड़ा ज्यादा रहता அவனை है। நல்ல மேய்ப்பன் என்று அழைக்க முடியாது. और इसे उसने एक अच्छा चरवाह नहीं कह सकते, சுயநலமான ஒரு மேய்ப்பன். एक स्वार्थी चरवाह है। நிறைய மேய்ப்பர்கள் बहुत இருந்திருக்கிறார்கள். सारे चरवाह है। பழைய ஏற்பாட்டுல தாவீது ஒரு நல்ல மேய்ப்பன். पुराने नियम में दाऊद जो है वो एक अच्छा चरवाह है, யாருக்கு ஆடு மேய்த்தார்? लेकिन वो किसके लिए भेड़ चराते थे? அவனுக்காக மேய்த்தான். वो खुद के लिए भेड़ चराते थे, அவன் சொந்த ஆட்டை மேய்த்தான். अपनी खुद की भेड़ बकरियां को चराते அவனுக்கு थे। லாப அடிப்படையில அது மேய்த்தான். वो भी अपनी जिम्मेदारी की वजह से चराते थे। ஆடுகளையும் தன்னையும் ஒப்பிட்டு சங்கீதமே எழுதுகிறார். और वो भेड़ और अपने आप को एक मन करके वो एक संगीत भी அவன் लिखते நல்ல हैं। மேய்ப்பன் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார்.
உறுதிப்படுத்துகிறான். वो एक अच्छा चरवाहा नहीं है करके भी वो बताते हैं யார்தான் நல்ல कि மேய்ப்பன்? कौन है अच्छा चरवाहा। கர்த்தரே நல்ல மேய்ப்பன் என்பதை அறிகிறான். तो केवल परमेश्वर अच्छा चरवाहा है करके वो जानते हैं அதனால அவன் தன்னை ஆடாகவும் और इससे अपने आप को भेड़ की समान करते தேவனை हुए நல்ல மேய்ப்பராக और ஒப்பிட்டு परमेश्वर के एक अच्छा चरवाहा करके मानते हुए கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். वो कहते हैं कि परमेश्वर मेरा चरवाहा है நான் தாழ்ச்சி और அடையேன். मुझे कोई गति नहीं है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। அவரை நல்ல மேய்ப்பருக்கு ஒப்பிடுகிறார். और वो परमेश्वर को एक अच्छा चरवाहा कहते हैं ஆண்டவர் இயேசு और சொல்கிறார், परमेश्वर यीशु मसीह कहते हैं நானே நல்ல மேய்ப்பன். कि मैं ही अच्छा चरवाहा हूँ। நானே நல்ல மேய்ப்பன் என்று அவர் உறுதிப்பட मैं ही சொல்கிறார். अच्छा चरवाहा करके परमेश्वर जो से बताते हैं அந்த நல்ல மேய்ப்பர் இயேசுதான் और वही अच्छा चरवाहा यीशु நம்மை मसीह நல்ல விதமாய் நடத்துகிற மேய்ப்பர். हमें सर्व अच्छे राह पे चलाने वाला प्रभु है। ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பர். वो अपने भेड़ों के लिए जीवन प्राण तक देने वाला एक अच्छा चरवाहा है। ஆமென். आमेन। ஒரு உதாரணம், एक उदाहरण, ஒருவருக்கு 100 ஆடு இருந்துச்சாம். एक व्यक्ति के लिए 100 भेड़ थे 99 ஆடுகள் இருக்கு, और उसमें से 99 भेड़ जो है ஒரு ஆடு மட்டும் தொலைஞ்சிச்சு. उसमें से एक भेड़ जो है वो खो जाती है। 99 விட்டு விட்டு ஒன்றை தேடி போகிறார். तो 99 भेड़ को छोड़कर वो एक भेड़ की तलाश में जाता है। அது எப்படிப்பட்ட மேய்ப்பன் பாருங்க. तो कैसे एक चरवाहा है, காணாமல் போன ஆடை தேடி போறார். वो खोए उस भेड़ की और तलाश में जाता है। போன வாரத்துல பார்த்தோம், और दूसरे भी हफ्ते में हमने देखा காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்கிறார். वो कह रहे थे कि खोए हुए इस भेड़ जो इजराइल का घराने के लिए ही भेजा और किसी के लिए नहीं, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேங்கிறார். कि खोए उस इजराइल के घर के लिए ही मैं भेजा गया हूँ। இப்ப 99 ஆடு இருக்கு, ஒன்றை மற்ற காடு இல்லை. अभी 99 भेड़ तो इधर है लेकिन एक गायब है இந்த ஒன்றை தேடி அவர் போகிறார். और इस एक भेड़ को ढूंढकर वो चरवाहा जाता है அவன் தான் நல்ல மேய்ப்பன். और वही बहुत अच्छा चरवाहा எப்படி நல்ல है। மேய்ப்பன்? कैसा अच्छा चरवाहा है। 99 பரிதாபத்தை விட்டுட்டு போயிட்டானே. 99 को तो इसी बेसहारा छोड़कर चले गए। மாம்சத்துக்குரிய எண்ணங்களை எண்ணும் பொழுது இது தவறாக தோணலாம். एक शारीरिक सोच जब हम रखते हैं तो हमें गलत लगता है, ஆவிக்குரிய விதத்தில் எண்ணும் பொழுது लेकिन जब आंतरिक रीति से हम सोचते हैं 99 பக்குவமா தேவ கரத்துல तो இருக்குது. 99 बहुत ही अच्छे से परमेश्वर के हाथों पर है। ஒரே ஒரு ஆடு மட்டும் பாவத்தில் விழுந்துச்சு. केवल एक भेड़ जो पाप में गिर चुका है பாவத்தில் விழுந்த ஆடை மீட்கதான் தேவன் போகிறார். और தேவன் போகிறார். इस पाप में फंसे हुए भेड़ को ही ढूंढकर परमेश्वर जाते हैं பாவத்தில் விழுந்தவர்களை மீட்கதான் இயேசு என்ற நல்ல மேய்ப்பர் உலகத்தில் और इस வந்தார். पाप में फंसे हुए इस भेड़ को ढूंढकर जाने के लिए परमेश्वर यीशु जो अच्छा चल रहा है அதை संसार पर आते हैं। கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ, उसे ढूंढने तक उसे तलाशते ही रहते அதை हैं, பிடிக்க மட்டும் தேடிக்கிட்டே இருப்பான். उसे देखने तक उसे तलाशते ही रहते हैं। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அது எங்க போகுது, எங்க போயிருக்கு தேடி தேடி கண்டு ஒரு நாள் அதை तो கண்டுபிடிப்பான். कहाँ गया होगा, क्या कर रहा होगा, फिर ढूंढ ढूंढ कर उसे जाता है। இப்படித்தான் और इसी प्रकार நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து हमारा परमेश्वर यीशु நம்மை मसीह தேடி வந்தார். हमें ढूंढ कर आए, அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை தேடி வந்தார். हमें ढूंढ कर आए। 5 வருடமா அந்த 38 வருடமாக வியாதியில கிடக்கிற அவனை தேடி சென்று சுஸ்தப்படுத்தினார். 38 साल से जो बीमार थे परमेश्वर से देख कर जाकर चंगा किए இந்த இடத்துல அவர் தேடி வருகிறார். और इस जगह पर भी वो ढूंढ कर जाते அவர் हैं। நல்ல மேய்ப்பர். वो बहुत ही अच्छा चरवाहा है। ஆமென். आमेन। நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் விடுகிற நல்ல மேய்ப்பர். हमें हरी चराई में ले जाकर सुखदाई जल के पास ले जाने वाला एक बहुत ही अच्छा चरवाहा இந்த है நல்ல மேய்ப்பர் நாங்க வராரு. और यही अच्छा चरवाहा அவர் மனது உருகுகிற மேய்ப்பராய் वो இருக்கிறார். एक दयालु चरवाहा है। அல்லேலூயா. हालेलुया। நிறைய ஆடுகள் இருக்கிறது. बहुत सारे भेड़ है, பலவிதமான ஆடுகள் இருக்கு. बहुत प्रकार के भी भेड़ है। சில ஆடுகள் நிறைய குட்டி போடும். तो कुछ भेड़ जो बहुत सारे बच्चे देते हैं ஆடுகள் ஒரு குட்டி போட்டுச்சுன்னா और अगर भेड़ एक ही बच्चे को जन्म दे तो அந்த வீட்டுக்காரர் வருத்தப்படுவான். घर वाले जो है वो दुखित हो जाते हैं, மேய்ப்பர் வருத்தப்படுவான். वो चरवाहा जो है दुख हो जाता है। ஒரு குட்டி தானே போட்டு केवल एक ही बच्चा आया है ஆடு எத்தனை குட்டி போடும்? और एक भेड़ कितना बच्चे दे सकता है கண்ணி எத்தனை குட்டி போடும்? और एक सुअर कितना बच्चे को जन्म दे सकता है। அது நோக்கம் போல 10 15 அடிச்சு விடும். वो अपनी इच्छा के अनुसार 10-12 तक वो देता है பண்ணி போக பாருங்க, குட்டி போச்சுன்னா நிறைய முழுமுழுன்னு போகும். और सुअर जब जाता है तो उसके पीछे एक बहुत बड़ी झुंड बनकर उसके बच्चे जाते हैं। ஆடு ஏன் போட மாட்டேங்குது? लेकिन भेड़ ऐसा क्यों नहीं करता? ஆடு மிஞ்சி மிஞ்சி போனா 4 போடும் भेड़ जो है कम से ज्यादा से ज्यादा 4 देता है அல்லது 3 போடும், या तो फिर 3 2 போடும். 2 நார்மலா 2 போடும்.
कम से कम वो 2 देता है। மாதம் ஒன்று சொன்னாலும் ஒன்று போடும். कभी ना कभी ही वो एक बच्चे को जन्म ஆனா ஒரு देता ஆடு है। போட்டால் மேய்ப்பன் ரொம்ப வருத்தப்படும். लेकिन अगर एक ही बच्चे को जन्म देते हो जो चरवाहा बहुत ही दुख हो जाता है। என்னோட ஆடு அந்த அந்த மேய்ப்பன் என்ன கவனிக்கிறான் तो चरवाहा क्या नजर रखता है அது போடுற குட்டியெல்லாம் பெண்ணாவே போடணும் ஒரு कि போடும். जो भी बच्चे जन्म हो रही है वो सभी लड़की हो, स्त्री हो। ஏன் அதை மட்டும் பெண்ணா போடணும் போடுறான்? क्यों उसका लिंग एक स्त्री होना चाहिए? சமூகம் பெண் குழந்தைகளை வெறுக்குது. और समाज जो है एक स्त्रियों को नफरत करता है। பெண் குழந்தைகள் வேணாம்னு இருக்கிறாங்க. उन्हें एक लड़की बच्चे नहीं चाहिए रहता ஆண் है, குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறாங்க. उन्हें एक लड़का ही चाहिए रहता ஏன் है। அப்படி செய்யறாங்க? क्यों ऐसा है? இந்த மேய்ப்பனுக்கு और इस चरवाहा को பெண்ணாடு தான் வேணும். केवल एक लड़की भेड़ी चाहिए, ஏன்னா இந்த பெண் தான் இன்னும் நிறைய குட்டிகளை ஈனும். क्योंकि ये लड़की जो है वही और ज्यादा बच्चे को जन्म दे सकती है। கிடா வந்துச்சுன்னா ஆண் குட்டி और வந்துருச்சுன்னா अगर एक लड़का भेड़ आ जाए அது तो ஒண்ணாதான் இருக்கும். केवल वो एक ही इसमें रहता है, பெருக்கம் உண்டாகாது. उसकी कोई उन्नति नहीं होती है। हालेलुया। हालेलुया। சில ஆடுகள் तो कुछ भेड़ जो है மந்தைக்கு நல்ல பெருக்கத்தை கொண்டு வரும். अपने झुंड के लिए बहुत ही बड़ी उन्नति ले आती है। ஆடு பெருகிட்டே இருக்கும். उनका जो भेड़ है बढ़ता ही रहता है, நல்ல ஒரு ஆடு, यानी कि बहुत ही अच्छा भेड़ है நல்ல वो, ஒரு பெண் ஆடு. एक बहुत ही अच्छा एक लड़की भेड़ है वो। சில ஆடு அப்படி இருக்கும். तो कुछ भेड़ ऐसे रहते हैं, சில ஆடு ஒரு குட்டி மட்டும் तो போடும். कुछ भेड़ एक ही बच्चे को जन्म देते हैं, சில ஆடு குட்டியே போடாது. तो कुछ भेड़ जो बच्चे देते ही नहीं है, அது மலட்டு ஆடு. वो एकदम बांझ रहते அதை हैं। வச்சு அந்த மேய்ப்பனுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? उसे रख करके उस चरवाहा को कुछ लाभ है? ஒரு லாபம் இருக்காது. कोई लाभ नहीं। சபைன்னா और अगर एक सभा है तो மலட்டு ஆடு இருக்குது, एक बांझ भेड़ भी है, நல்ல குட்டி போடுற ஆடு இருக்குது. तो एक अच्छे एक बच्चे भी देने वाला एक भेड़ भी है, வருஷத்துக்குள்ள ஒரே ஒரு ஆத்மா கொடுக்க ஆட்பட்டிருக்கு. और साल भर केवल एक ही आत्मा ले आने वाले भेड़ भी है। இப்படி பல விதங்கள் இருக்கு. तो ऐसे अनेक प्रकार के हैं, ஆனாலும் लेकिन फिर भी அந்த மேய்ப்பன் वो चरवाहा जो है எல்லாத்தையும் அரவணைச்சு போறான். सभी को अपनाता है। ஆமென். आमेन। அவன் தான் நல்ல மேய்ப்பன். और वही अच्छा चरवाहा है। நம்மலாம் பாவின்னு ஏசப்பா நினைச்சாருன்னா நல்ல ஆடை நம்ம எது முடியுமா? हम सब पापी करके अगर परमेश्वर सोचे तो क्या हम अच्छे भेड़ बन पाते நம்மள हैं? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நிறைய செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் அவர் நம்ம கணக்கு பார்த்தாருன்னா அவருடைய அண்டையில வர முடியுமா? हम सब परमेश्वर का अप्रिय कार्य बहुत किया, अगर परमेश्वर सबका गिनती रखे तो क्या उनके समूह में आ पाते? இன்னும் தேவனை தேடுகிற விதமாய் நம்ம தேடாம இன்னும் குறைபட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அவர் கணக்கு பார்த்தாருன்னா அவர் சமூகத்துல வர முடியுமா? और अभी तक परमेश्वर को ढूंढने वाले इस खोज के साथ हम ढूंढ नहीं रहे और कमियां है तो क्या परमेश्वर देखेंगे? அவர் இரக்கம் மனதுருக்கம் உடைய தேவன். तो परमेश्वर बहुत ही दयालु और तरस खाता है, அதனால நம்மளெல்லாம் விட்டு பிடிச்சு வச்சிருக்காரு. और इसे हमें छोड़ कर रखे हैं। ஆமென். हमें இன்னைக்கு இல்ல, आज नहीं, அடுத்த வாரம் தெரிஞ்சிடும். अगले हफ्ता बदल जाएगा, அடுத்த மாசம் மாறிடும். अगला हफ्ता सुधर जाएगा, அடுத்த வருஷம் மாறிடும். अगला साल बदल जाएगा, அதுக்கு அடுத்த வருஷம் மாறிடும். या तो फिर उसके आने वाले सालों में सुधर जाएगा। தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி और धीरज रखता है करके जैसे कुछ लोग सोचते हैं, கர்த்தர் தமது வருகை குறித்து தாமதமாயிராமல் परमेश्वर अपने आगमन के लिए धीरज न रखते हुए, ஒருவரும் கெட்டு போகாமல் कोई नाश न होते हुए எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார். सभी लोग मन फिराना है करके एकदम शांति से है, அவர்தான் நல்ல மேய்ப்பன். और वही अच्छा चरवाहा है। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஆட்டத்தை உபவாசமான மேய்ப்பனான குட்டியே போட மாட்டேங்குது. கழுத்தை பொறிச்சு அப்படியே கசாப் கிடைக்காது. और एक बुरा चरवाहा रहता तो क्या करते, तो बच्चे नहीं देते कर उस भेड़ को मोड़ कर उसे कसाब में இந்த दे ஆடுக்கு देते हैं மந்தையில தேவையே இல்லை. कि भेड़ तो झुंड में चाहिए ही नहीं, பார்த்து விட்டுருவோம். उसे भगा देते हैं, அழுது கேட்டு வெட்டுறதுக்கு அடிக்கிறோம். या तो फिर उसे काट कर के बेच देता நல்ல है। மேய்ப்பன் அப்படி அனுப்ப एक மாட்டார். अच्छा चरवाहा ऐसा नहीं करता, கொஞ்சம் டைம் டிலே பண்ணுவார். थोड़ा और वो रुकता है, இன்னும் அடுத்த வருஷம், थोड़ा अगला साल तक இன்னும் அடுத்த வருஷம் பிடிக்க மாட்டார். या उसके अगले साल तक दे ही देगा। அல்லேலூயா. हालेलुया। அவர் மனதுருக்கத்தின் தேவன். इसीलिए वो दयालु प्रभु है। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। தயவு நிறைந்த கர்த்தர். वो दया से भरने वाला प्रभु है। வசனம் சொல்லுகிறது. और वचन कहता है, என்ன படிச்ச அந்த வசனம்? क्या पढ़े हम वचन पर? லூக்கா 7:11. लूका 7वां अध्याय में 11वां वचन। थोड़े दिन के बाद वो नाई नाम के एक नगर को आ गया और सिद्ध चले और बड़ी भीड़ उसके साथ जा रही थी। கீழே 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி और देख प्रभु को तरस आया और उसने तरस कहा, आया. प्रभु को क्या आया? तरस आया.
இப்படித்தான் நம்ம அன்புள்ள தேவன் நம்ம மேல இரக்கமா இருக்கிறவர், ऐसे हमारे प्यार से भरने वाला प्रभु हम पर तरस रखते हैं, மனதுருக்கமா இருக்கிறது. एकदम दया रखते हैं। நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இன்னும் அவர் மனதுருகிட்டே இருக்கிறார். तुम्हें उद्धार पाना करके वो अब तक तुम पर दया बताते हैं। ரெண்டு கூட்டத்தார அவர் பார்த்தார். दो झूठ को वो देखते हैं, ஒண்ணு பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க, एक शैतान से पीड़ित है, வியாதியில बीमार பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க, में पीड़ित है, வாழ்க்கையில துன்புறுத்தப்பட்ட நிலைமையில अपनी இருக்கிறாங்க, जिंदगी में एकदम खुशहाल स्थिति पर பாவ है, பிடியில இருளான வாழ்க்கையில வாழ்றாங்க. पाप से पीड़ित होकर एक अंधकार की जिंदगी जी रहे हैं, இன்னும் அவங்க நல்ல மேய்ப்பன் கிடையாது. और दूसरे बहुत ही अच्छा चल रहा है वो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படின்னா அவர்களை சரியாக பராமரிக்க ஆட்கள் இல்லை. यानी कि उन्हें सही रीति से चलाने के लोग नहीं है, பராமரிக்க தான் ஏசப்பா இருக்கிறார். और उन्हें चलाने के लिए परमेश्वर यीशु मसीह அவரே है। நமக்கு நல்ல மேய்ப்பன். वही हमारे अच्छा चलवा है, அவர்தான் நம்ம மேல் மனதுருகிறது. वही हम पर दया रखते இந்த हैं। மனதுருகி यहाँ दया बताकर இந்த மகனை சொல்றாரு, அழாதே, उसे कहते कि मत रो, கிட்ட வந்து பாடை கொடுத்தார். और वो आकर उस धरती को छूते हैं, சுமந்தவர்கள் இருந்தார்கள். और जो उस धरती को उठाकर ले आए वो रुक गए थे। அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திருந்து உனக்கு சொல்லுகிறேன் என்றார். और तभी वो कहते कि हे जवान उठ जा करके मैं तुझसे कहता हूँ। உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். तुरंत ही मुर्गा उठकर बैठकर बोलने लग गया था, அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தான். और उसे उसकी माँ के पास सौंपा गया। மனதுருகுகிறதே. एकदम दयालु प्रभु। மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, मत्ती के 8वां अध्याय में कहा गया அவர் है ஒரு நாள் மலையில இருந்து இறங்கி வர்றார். कि वो एक दिन पहाड़ से उतर ही आ रहे थे, அவரோடு சில மக்கள் வராங்க. तो उनके साथ ही कुछ झुंड भी आ रहे हैं। அப்ப தூரத்துல வந்து சொல்றான், तो दूर से एक व्यक्ति कहता, இயேசுவே, हे यीशु, உமக்கு சுத்தமானா यदि आपकी इच्छा हो तो என்னை சுத்தமாக்குமாறா. मुझे आप शुद्ध कर सकते हो। அதாவது குஷ்டரோகி சொல்றான், यानी कि वो कोढ़ी कहता है, உமக்கு சுத்தமானா यदि आपकी इच्छा हो என்னை तो சுத்தமாக்குமாறாகும். मुझे आप शुद्ध कर सकते இது हो। இயேசு மனதுருகி और यीशु उस पर दया बताकर கரம் நீட்டி அவனை தொட்டு, हाथ बढ़ाकर उसे छूकर, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா. मुझे इच्छा है तुम शुद्ध हो जाओ। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। குஷ்டரோகத்தை பத்தி ஆண்டவர் வெட்கப்படல. उसकी कोढ़ी को देखकर परमेश्वर शर्मिंदा लज्जित नहीं हुए, பயப்படல. उसे देखकर डरे அந்த नहीं, வியாதி குறித்து அவர் பயப்படல. उस बीमारी को देखकर वो डरे எனக்கு नहीं। சுத்தம் உண்டு, मुझे इच्छा है, அதுக்கு தான் நான் வந்தேன். क्योंकि इसी के लिए तो मैं आया हूँ। எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமா. मुझे इच्छा है तो शुद्ध हो जा। கரம் நீட்டி தொட்டா, हाथ बढ़ाकर उसे चंगा किया, உடனே சுத்தமாகும். तुरंत ही वो चंगा पाया। ஹல்லேலூயா. हालेलुया। அதே தேவன் தான் சொல்றாரு, वही परमेश्वर कहते हैं, மரித்தவன் எழுந்தாங்க. என்ன சொல்லப்படுதுன்னா, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அது சுமந்தவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். वो पास आकर अर्थी को छूते तभी वो जवान कहता है कि जवान उठ जा, और वो जवान उठकर बैठ जाता है। மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். और वो मुर्दा जो है उठकर बैठकर बात करने लग गया था। அவருடைய வாழ்க்கையில புது வாழ்வு கிடைத்தது. उसकी जिंदगी में एक नया जिंदगी। ஹல்லேலூயா. हालेलुया। பழையவைகள் கடந்தன, पुराने- புதியவைகளாயின. पुरानी सारी चीजें बीत चुकी है, अभी पूरा नया सृष्टि बन चुका है। நம்முடைய வாழ்க்கையில பழையவைகள் இருக்குமானால் அதை கடந்து கொடுக்கும். और यदि हमारे जीवन में पुराने कार्य है तो हम इसे निकाल देंगे, புதியவைகளுக்கு நாம் இடம் கொடுக்கும். एक नया कार्य के लिए हम जगह देंगे। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। எழுந்தது. हम सभी लोग खड़े हो जाएंगे, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். परमेश्वर की ओर हम निहारेंगे। இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம். इस 3 लोग की जिंदगी हमने देखा। 18 வருடமான பலகீனப்படுத்துற ஆவி பிடிக்கப்பட்டிருந்தது. 18 साल से उस कुबड़ी स्त्री दुर्बलता में थी, தேவன் அவளுக்கு சுகம் கொடுத்தார். परमेश्वर से चंगाई देते हैं। சப்பானிக்கு இந்த சீசர்கள் சுகம் கொடுத்தார்கள். और लंगड़े को छेले जब वो चंगा देते हैं यीशु मसीह के नाम से। இந்த நாயின் ஒரு விதவையின் மகனுக்கு ஆண்டவர் அற்புதமாக உயிர் கொடுத்து எழுப்பினார். नाइन अगर विधवा की बेटे को परमेश्वर अद्भुत रीति से चंगा करके இவர்- सुलाते हैं, இவர்களுடைய வாழ்விலே தேவன் புது வாழ்வை கொடுத்தார். और इन सभी की जिंदगी में परमेश्वर नया जिंदगी देते हैं। இயேசு உங்களுடைய வாழ்க்கையில புது வாழ்வை கொடுக்க வல்லவராய் तो இருக்கிறார். परमेश्वर तुम्हें भी एक नया जीवन देने के सामर्थ्य है। வாய் திறந்து நீங்க கண்களை மூடி சொல்லலாம், मुंह खोल कर हम आंखें बंद करके कहेंगे நாயின் ஒரு விதவையின் மகனை எழுப்பின தேவனே, कि नाइन नगर के उस विधवा के बेटे को जिसने आप जिलाया அந்த है, விதவைக்கு மறுபடியும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க கர்த்தாவே, और इस विधवा को एक बहुत ही बड़ा आनंद वापस देने वाले प्रभु, வாலிபனை எழுந்திருக்க செய்த தேவனே, उस युवक को वापस जिलाने वाले प्रभु, இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். आज हम आपके और निहारते இந்த हैं। வாழ்க்கையில புது வாழ்வு வருவதா, हमारे जीवन में एक नया जीवन आ இந்த जाए, வாழ்க்கையில புது வாழ்வு வருவதா. हमारी जिंदगी में एक नया जीवन आ जाए। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற கர்த்தாவே, ஹல்லேலூயா. संभव है, सब संभव है, तुझ में सब कुछ संभव है, असंभव तुझसे असंभव, असंभव कुछ भी नहीं।
संभव है, कुछ संभव है, तुझे सब कुछ संभव है, असंभव तुझसे असंभव, असंभव कुछ भी नहीं। सागर पर तू है चला, आंधी तूने घटा, सागर पर तू है चला, आंधी को तूने घटा, शैतान पर कर विजय, सर्वशक्तिमान हो, शैतान पर विजय, सर्वशक्तिमान हो। अभी संभव है, सब संभव है, तुझे सब कुछ संभव है, असंभव तुझसे असंभव, असंभव कुछ भी नहीं। अभी संभव है, सब संभव है, तुझे सब कुछ संभव है, असंभव तुझसे असंभव, असंभव कुछ भी नहीं। करके जीवित हुआ, मृत्यु पर जयवंत हुआ, करके जीवित हुआ, मृत्यु पर जयवंत हुआ, फिर से आएगा तो लगेगा हमें, फिर से आएगा तो लगेगा हमें। हमें संभव है, सब संभव है, तुझे सब कुछ संभव है, असंभव तुझसे असंभव, असंभव कुछ भी नहीं। हमें संभव है, सब संभव है, हमें तुझमें सब कुछ संभव है, असंभव तुझसे असंभव, असंभव कुछ भी नहीं। तेरा ना कहना ही है, शैतान बाता है तो, तेरा ना कहना ही है, शैतान बाता है तो, तेरा ना कहना तुझे बीमारी होती है तो, तेरा ना बीमारी होती है तो, संभव है, सब संभव है, तुझे सब कुछ संभव है, असंभव तुझसे असंभव, असंभव कुछ भी नहीं। हमें संभव है, सब संभव है, तुझे सब कुछ संभव है, असंभव तुझसे असंभव कुछ भी नहीं। கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நடுவீது நடந்தீரையா, நடுங்குயல் அடக்கிறீரே, நடுவீது நடந்தீரையா, நடுங்குயல் அடக்கிறீரே, மகானை முழுகிறீரே, சர்வ வல்லவரே, மகானை முழுகிறீரே, சர்வ வல்லவரே. ஆமென். கூடவே எல்லாம் கூடவே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடவே எல்லாம் கூடவே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது धन्यवाद प्रभु, धन्यवाद, धन्यवाद, तुझी धन्यवाद, नन्दी सलुकुகிறோம்.
धन्यवाद देते हैं। இரக்கமுடையவரே உமக்கு நன்றி. दयालु प्रभु आपको धन्यवाद। நாயினும் விதவையின் மகனை எழுப்பின கர்த்தாவே உமக்கு நன்றி. इस नाइन अगर विधवा की बेटे को आपने மனது உருகினீங்களப்பா. अब दया कर जीवन दिया। அப்பா இந்த நாட்களில் மனதுருக்கத்தின் தேவன் தானே. पिता इस समय में भी आप दया की प्रभु होना। மக்களுக்காய் மனம் உருகுவீரா. हमारे लोगों पर दया அப்பா बताइए। மனம் உருகுவீரா. दया बताइए पिता। பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் மேல் மனதுருகி அவர்களை சுஸ்தமாக்குவீரா. बलहीन लोगों को परमेश्वर दया बताकर चंगा ஒரு करे। விடுதலை சுகம் உண்டாவதா. एक छुटकारा और चंगाई हो। கர்த்தாவே திரளான ஜனங்களை கண்டபோது மனது உருகினீர் அல்லவா. पिता बड़ी भीड़ को देखकर आप दया किए थे। தங்களுக்குள்ள என்ன பலவீனங்கள் வைத்திருக்கா என்று நான் அறிய முடியாது. और वे अपने अंदर क्या बलवीनता रखे करके मैं नहीं நீர் எல்லாம் जानता। அறிந்த தேவன் लेकिन அப்பா. आप सबको जानने वाले ஏசப்பா, प्रभु। நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். पिता हम आपकी ओर देखते அப்பா हैं। உம்முடைய மக்களுக்கு மன இறங்கும்படியாக पिता ஜெபிக்கிறேன். आपके लोगों पर दया ஓ बताइए। சரீரத்தில உள்ள உறுப்புகளிலே என்னென்ன பலவீனம் இருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவீராக. पिता शरीर में अंदरूनी अंग में जो भी बलवीन है परमेश्वर अपने हाथ बढ़ाओ। நடுங்குள்ள கரத்தை இப்படி பிள்ளைகள் நீட்டி சுகமும் கொடுப்பீராக. आपके गाँव का हाथ बढ़ाकर परमेश्वर आपके लोगों को चंगाई உச்ச दीजिए। தலை முதல் உள்ளம் கால் வரைகளிலும் உங்க வல்லமை இறங்கி அவர்களை சுஸ்தமாக்குவதாக. परमेश्वर सिर से पांव तक आपकी सामर्थ उतर कर आपके लोगों को ஒரு அற்புத चंगाई। விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். एक अद्भुत छुटकारा होने के लिए प्रार्थना करता हूँ। நேரலையிலே செய்தியை கேட்டு இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. दाएं में प्रचार सुनकर परमेश्वर प्रार्थना करें और हर एक को छुइए। அவருடைய சரீரத்துல உச்ச தலை முதல் உள்ளங்காலுடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். पिता आपके शरीर में सामर्थ उतरने के लिए प्रार्थना करता हूँ। சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. चंगाई हो। என்னென்ன காரியத்துக்காக வேண்டி நிற்கிறாரோ தேவன் அவர்களுக்கு மனம் இறங்க அற்புதம் செய்வீராக. और जो भी कार्य के लिए प्रार्थना की है परमेश्वर दया बताकर கரத்துல परमेश्वर ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். आपके हाथों में सभी को सौंपता हूँ। ஆசீர்வதிப்பீராக. आशीष करो। ஆசீர்வதிப்பீராக. आशीष करो। செழிப்பை एक கட்டளையிடுவீராக. खुशहाली दीजिए। எல்லா நுகங்களை முறித்து போடுவீராக. सारे जुए को तोड़ दो। கர்த்தர் எப்படி செய்கிறதுக்காக நன்றி. परमेश्वर का इसी करने के लिए பிள்ளைகள் धन्यवाद। மேல் இந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதித்தார். बच्चे पर आपके हाथ बढ़ाकर आशीष ஒவ்வொருவரை करो। ஆசீர்வதியும். हर एक को आशीष करो। ஆமென். आमेन। கர்த்தர் எப்படி செய்கிறதுக்காக நன்றி. परमेश्वर का इसी करने के लिए ஆசீர்வதிப்பதற்காக धन्यवाद। நன்றி. आशीष करने के लिए धन्यवाद। சுகமாக்குகிறதற்காக நன்றி. चंगाई देने के लिए धन्यवाद। எல்லா துதிகளும் உமக்கு தருகிறோம். सारी महिमा और आदर आप ही को देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. शर्मा यीशु मसीह के नाम से प्रार्थना करता हूँ। प्रार्थना सुनो मेरे प्यारे पिता। ஆமென். आमेन। ஆமென். आमेन। எல்லா சொல்லுவேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றென்று மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி.